ஃபியூஷியன் சிட்டியில் நடக்கிற கதை தான் இது. அந்த நகரத்தில் அழகு தான் எல்லாமே. அங்கே வாழ்கிற மக்களும் அழகுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தருவாங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட அழகை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக கவனத்தை செலுத்துவாங்க. அப்படி இருக்க அந்த நகரத்தில் நம்ம ஹீரோவான லார்ட் ஷூயே தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வச்சிருக்காரு. இது பிடிக்காத லார்ட் ஷியான் அதை எப்படியாச்சும் ஹீரோட்ட இருந்து பறிச்சு அந்த பட்டத்தை இவர் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதே நகரத்தில் ஏழ்மையா வாழ்ந்துட்டு இருக்கவ தான் நம்ம ஹீரோயின். அவளோட நேம் சென் யூ. இவங்க தான் முக்கியமான கேரக்டர்ஸ். இப்போ நம்ம இந்த டிராமாக்குள்ள போயிடலாம். இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவரோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டே ஒருத்தர் இது மாதிரி 2 பேர் இறந்து போன வழக்குல உங்களுக்கும் ஏதோ பெருசா தொடர்பு இருக்கும் போலயே அப்படின்னு ஹீரோவே சந்தேகப்பட்டு கேட்க ஹீரோ பட்டுன்னு கத்தி எடுத்து போட்டுடுறான். இதை யாரோ பாக்ஸ்குள்ள இருந்து பார்த்துட்டு இப்படி கொல்லவும் டப்புன்னு பாக்ஸை மூட அந்த சவுண்டை ஹீரோ கேட்டு யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி இப்போ ஒரு ஹாஃப் டேக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோவோட பட்டத்தை பறிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த லார்ட் ஷியானை இப்ப காட்டுறாங்க. அவனோட பட்லர் வந்து நீங்க கேட்டது எங்க தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லவும் உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல, ஒழுங்கு மாதிரியே போய் தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வச்சுட்டு அப்புறமா ஐயோ கோவப்படுறமே, கோவப்பட்டா சுருக்கு விழுந்துரும் அப்படின்னு சொல்லி இனிமேல் கோவமே படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவன் என்ன கேட்டான்னா ஒரு பீச் கலர் மேக்கப் கிட்ட தான் கேட்டிருக்கான். அது இந்த ஊர்ல எங்கேயுமே கிடைக்காது போல, அதை எந்த கடையில கேட்டாலும் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குரல் கேக்குது, நீங்க எல்லாரும் அவளா தேடிட்டு இருக்க அந்த பீச் கலர் பவுடர் என்கிட்ட இருக்கு, சீக்கிரமா வாங்கிக்கோங்க அப்படின்னு கூச்சல் போட்டுட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் தான். இந்த சவுண்ட் கேட்டதும் எல்லாருக்கும் உங்க அழகு தானே முக்கியம், எப்படா அழகாகிறதுன்னு பார்த்துட்டு இருக்காங்களாச்சே. இந்த சவுண்டை கேட்டதும் இருக்க எல்லாரும் கூட சேர்ந்துட்டாங்க. ஒரே அடித்துடியா போயிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துல பட்லர் கீழே பூந்து வந்து அவரோட காசு பைய தூக்கி வீசி எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாரு. இப்போ இங்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனோட அழகை தைன்லோட அங்க பாருங்க ஒருத்த ஓடிட்டு இருக்கான்ல, அவன் தான் அந்த குளவல்களை ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கான், அவங்க கிட்ட ஏதோ எவிடன்ஸ் சுசிக்கிட்டு இருக்கு, அதுதான் அவன் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் அந்த கிடைச்ச காசை வச்சுட்டு அவ அப்பா ஃப்ரெண்டு கூட ஜாலியா வந்துட்டு இருக்கா. அவர் அப்பா கிடைக்கிற கேப்ல ஹீரோயினை பிடிச்சி கலாச்சிட்டு ஏமா நம்ம பண்றது தப்பு இல்லையா, இங்க இருக்க எல்லாருமே அவங்கவுங்க அழகை இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நம்ம இப்படி பண்றது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கவும் அப்பா எல்லாருக்கும் அவங்கவுங்க அழகு முக்கியம், அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அதை யூஸ் பண்ணி நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், இதுவும் பணம் மேக் பண்ற ஒரு ஐடியா தான்ப்பா அப்படின்னு சொல்லவும் பாத்தியா இதான் என் பிள்ளைங்கிறது, உனக்கு என்ன மாதிரியே உடம்பெல்லாம் மூளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒருத்தன் ஓடி போயிட்டு இருந்தான்ல, அவனை பிடிக்கிறதுக்காக ஹீரோ குதிரையில துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் அந்த பக்கமா தான் நின்றுட்டு இருக்கான். அவன் இப்படி ஓடவும் அவனை பிடிச்சு ஏன்டா உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, இவ்வளவு கூட்டமா இருக்காங்க இப்படி ஓடிட்டு இருக்க அப்படின்னு அவன்கிட்ட ஞாபகம் கேட்டிருக்க. கரெக்டா ஹீரோ வந்து அவனை அடிச்சு உதச்சு பிடிச்சிட்டாரு. அவன் கிட்ட இருந்த அந்த எவிடன்ஸையும் தூக்கிட்டாரு. இப்போ அந்த ஷியானை தான் காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோயின் கொடுத்த பவுடரை போட்டு அவன் மூஞ்செல்லாம் கருப்பாயிடுச்சு. உடனே அவங்கள பிடிச்சி வச்சிருக்கான். ஹீரோயின் அப்பா எனக்கு தெரியாம கிட்ட ஏதாச்சும் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கவும் இல்லம்மா என் மேல எந்த தப்பும் இல்லை, அந்த பவுடர்ல ஸ்மெல்லே இல்லை, ஸ்மெல் இல்லாம யாருமே வாங்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிதான் சில மசாலாவையெல்லாம் ஆட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். இப்போ லார்ட் ஷியான் வந்து பாக்குறதுக்கு நல்ல பிள்ளைங்க மாதிரி இருக்கீங்க, இவ்வளோ கெட்டது பண்ணிட்டு இருக்கீங்களே, என்னோட ஃபேஸ் எப்படி கெடுத்துட்டீங்கல்ல, இப்போ உங்களோட ஃபேஸ் எல்லாம் கட் பண்ண போற பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கவும் பட்லர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த டிராயிங் ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு வந்தாச்சு அப்படிங்கிறான். வந்துட்டானா இப்பவே அவனை ஹீரோ இருக்க இடத்துக்கு மரவா அனுப்பி ஹீரோவை அசிங்கமா வரைஞ்சு ஊர் ஃபுல்லா பரப்ப போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்களை அப்புறமா தண்டிச்சுக்கலாம் பூட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்போ ஹீரோயின் எப்படியாச்சும் அங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அவளோட பின்னை யூஸ் பண்ணி அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டா. எல்லாரையும் தனித்தனியாக அடைச்சிருக்காங்க போல. இப்போ ஹீரோயின் மட்டும் திருட்டுத்தனமா வெளியே வந்து இப்படிடா தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க 4 ஆளுக வேற வர சவுண்ட் கேட்குது. உடனே அங்குள்ள ஒரு பாக்ஸ்ல போய் ஒளிஞ்சிட்டா. அவனுங்களும் அது தெரியாம அதை ஹீரோவோட ரூம்க்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த டிராயிங் ஆர்டிஸ்ட் வந்து எங்கடா நம்ம ஒளிய வேண்டிய பாக்ஸை காணமேன்னு பார்த்துட்டு இருக்கான். இப்படிதான் நம்ம ஹீரோயின் அந்த பாக்ஸ்குள்ள வந்திருக்கா. இப்போ ஹீரோயின் ஹீரோ பண்ண கொலையை பார்த்து பயந்து டப்புன்னு அந்த பாக்ஸை மூடவும் ஹீரோ யாருன்னு கேட்டுட்டு கரெக்டா அந்த பாக்ஸ் கிட்ட வந்து 4 தட்டவும் ஹீரோயின் மெதுவா ஓபன் பண்றா. ஹீரோ பிடிச்சி வேகமா ஓபன் பண்ணி விட்டு சீக்கிரமா வெளியே வான்னு சொல்லவும் வரேன் குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு மெதுவா கால் எடுத்து வைக்க ஒரு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுக போக ஹீரோ மேல விழுவான்னு பார்த்தா ஹீரோ நவுந்துட்டான். கீழே அப்படியே விழுக போகும்போது ஹீரோவோட பேண்ட்டை பிடிச்சி அவுத்துட்டா. அவ பாக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ எடுத்து மாட்டிட்டவும் அவ எழுந்தது ஓட ட்ரை பண்றா. இப்ப அவளை பிடிச்சி நிறுத்தி ஃபர்ஸ்ட் நீ யாரு, எதுக்காக இங்க வந்த, உனக்கு என்ன வேணும், உண்மையை சொல்லலைன்னா நீயும் அவனை மாதிரியே செத்து போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஐயோ கொலகாரன் கத்த ஆரம்பிச்சிட்டா. எங்கடா கொலகாரன்னு சொல்லி 4 பேர் பிடிக்க வந்ததும் இதோ அங்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த பக்கமா அனுப்பி வச்சுட்டா.
இப்போ அந்த பாடி எடுக்க ஆள் வந்துட்டாங்க. ஸோ அதை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் பேசிட்டே எப்படியாச்சும் அங்கிருந்து நழுவலான்னு பார்க்க தைன்னு கத்தி எடுக்கவும் இல்ல நான் பொறுமையாவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்ட்டா. இப்போ ஹீரோ ஒழுங்கு மரியாதை சொல்லு, நீ அங்க என்ன பார்த்த அப்படின்னு கேட்க நான் தான் ஒண்ணுமே பார்க்கலையே. ஆமாமா அந்த கெட்டவனை நீங்க தானே கொன்னீங்க, அவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்க அவனுக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாம் நம்பல. அப்ப ஹீரோவோட ஆப்பனன்ட் கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு, உங்களை கேஸ்டல் பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு கூப்பிடவும் சரி இவ்வளோ உள்ள அடைச்சி வை அப்படிங்கவும் இல்ல அவங்களையும் சேர்ந்து தான் கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறான். இப்போ 2 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. அங்க ஒரு குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் இறந்து போன ஒரு பெரிய கையோட பையன், ராஜா மாதிரின்னு வச்சுக்கோங்களே. அந்த குட்டி பையன் ஹீரோவை பார்த்ததும் என்ன லார்ட் ஷூயி டெத்தை பத்தி ஏதாச்சும் விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இறந்த விஷயத்தை தான் கேட்கறான். சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க. ஆமா உன் இடத்துல இந்த பிள்ளைக்கு என்ன வேலையம்மா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேட்கவும் இவ அந்த பாக்ஸ்குள்ள தான் இருந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மாட்டி விடுறான். ஹீரோயின் விட்டா இவன் நம்மள பலிகடை ஆக்கிடுவான் போலே அப்படின்னு சொல்லி மைலார்டு இவரை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன், அதனாலதான் இவருக்காக என் உயிரை பணைய வச்சு அந்த கேட்டவனை கூட பிடிச்சி தந்தேன், அதுக்கப்புறமும் அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அவரை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த பாக்ஸ்குள்ளேயே போய் ஒளிஞ்ச அப்படின்னு சொல்லி வாய் கூசாம போய் பேசிட்டு இருக்கா. ஹீரோவும் இல்ல இவ போய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த ஷியான் உடனே அவனே ஹீரோவை எப்படியாச்சும் கவுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கானாச்சே. அதனால எனக்கு இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் பார்த்தா போய் சொல்ற மாதிரி தெரியலையே, அவ உண்மையை சொல்ற மாதிரி தான் இருக்கு. லார்ட் ஷூயே நீங்களும் எவ்வளோ நாள் தான் இங்கே உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கும் ஒரு கேரிங்கான பர்சன் தேவைப்படுதுல, உங்களையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேஸ்டலன் அவரும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருப்பாரு, சீக்கிரமா இந்த பொண்ணோட சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறாரு. ஹீரோயினா ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அந்த குட்டி பையனும் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன கல்யாணம் தான். ஹீரோயின் கல்யாண ட்ரெஸ்ஸோட சாப்பிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ கதவை உடச்சிட்டு உள்ள வந்து அவகிட்ட ஒரு வார்த்தை பேசல, அவளை தூக்கி போட்டு வந்து குதிரையில உட்கார வச்சு வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவளால பேலன்ஸே பண்ண முடியல, இருந்தாலும் அவன் கண்டுக்கவே இல்லை. அவங்க பின்னாடியே அந்த சீர்வரிசையெல்லாம் வந்துட்டு இருக்கு. அவ்வளோ வேகத்துலயும் ஹீரோயின் பூவெல்லாம் பறக்க ஹீரோவை அப்படியே ஸ்லோ மோஷன்ல பார்த்துட்டே வரா. ஒரு வழியா அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஹீரோ வேகமா இறங்கி கீழே இறங்குன்னு சொல்லவும் ஆமா வர வழியில என்னோட ஷூதா கீழே விழுந்துடுச்சுல, நான் எப்படி இறங்குறதாமா அப்படின்னு கேட்கவும் ஹீரோவே சரின்னு சொல்லி இறக்கி விடுறான். அப்போ வாய் கம்முன்னு இல்லாம உங்களை பார்த்தா ரொம்ப வீக்கா தெரியுதுன்னு அவன் வாயை பிடுங்க அவன் டப்புன்னு கீழே விட்டான், புத்துன்னு கீழே விழுந்துட்டா. இப்போ அந்த இடத்துக்கு இவங்க பின்னாடி வந்தவங்க எல்லாம் ரீச் ஆகிட்டாங்க. உடனே ஹீரோ அவளை வேகமா இழுத்துட்டு வரவும் இவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று ஹாப்பி மேரிட் லைஃப்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்புறமா ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க நீங்க ஒரு ஃபுட்டை 2 பேரும் சேர்ந்து சாப்பிடணும், அப்பதான் 2 பேரும் கல்யாணம் பண்ணதான் அர்த்தம், கல்யாணம் பண்ண கப்பல்னா இதை சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி ஒரு நூடுல்ஸ் கப்பை வைக்கவும் 2 பேரும் ஒரே நூடுல்ஸ் எடுத்து ஆளுக்கு ஒரு வாயில வச்சுக்கிட்டாங்க. ஹீரோ அதை சாப்பிடவே இல்லை, இவதான் அதை சாப்பிட்டே இருக்கா. ஹீரோ பக்கம் வர ட்ரை கூட பண்ணல. அதனால அவளே விழுந்து அதை சாப்பிட்டு பக்கமா வரும்போது கரெக்டா கால் தடுக்க அவனை கிஸ் பண்ணிடுறா. ஹீரோவும் டப்புன்னு எழுந்துட்டான். சரி விடுங்க இங்க 2 பேரும் மேரிட் கப்பல் தானேன்னு அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் நைட்டு ஹீரோயின் ஐயோ இவன் வேற ஒரு மாதிரி டைப் ஆச்சே, ஏதாச்சும் இது பண்ணிட்டானா நான் என்ன பண்றது, இவன்ட்டு இருந்து நம்மளை நாம தான் காப்பாத்திக்கணும்னு சொல்லி அந்த ரூம்ல இருக்க பெரிய கத்தியை தூக்குறா. அதை அவளால தூக்கவே முடியல. அப்புறம் ஒரு ரவுண்டு குச்சி தூக்க அதையும் தூக்க முடியல வச்சுட்டா. கடைசியா ஒரு கத்தி கிடைக்கவும் அதை எடுத்து இடுப்புல சொருகி ஒன்னும் தெரியாத பாப்பா வாட்ட உட்காந்துட்டா. ஹீரோ வந்து அவ பின்னாடியில இருக்க தலகாணி எடுக்கவோ அவன் ஏதோ பண்றான்னு நினைச்சு பயத்துல ஓடி போய் நிக்கவும் ஹீரோ நீ என்ன லவ் பண்ற நல்லா சொன்ன, இப்படி ஓடுறிய அப்படின்னு கேட்கவும் ஆமா நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன், என்னோட காதல் கடலை விட ஆழமானதாக்கும் அப்படின்னு சொல்லி வசனமெல்லாம் கைய ஆட்டி பேச உள்ள ஒழிச்சு வச்சிருந்த கத்தி கீழே விழுந்துடுச்சு. ஓஹோ என்ன கொல்ல ட்ரை பண்றியான்னு கேட்கவும் டப்புன்னு அந்த கத்தி எடுத்து அவன் கிட்ட நீட்ட அதுல முனை இல்ல. இப்போ அவளோட கழுத்திலே கத்தியை வச்சுட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா அப்புறம் நான் சூசைட் பண்ணிக்கவேனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பக்கத்திலேயே வந்துட்டு இருக்கான். அப்படி அவகிட்ட வந்து நீ விறகெல்லாம் போட்டிருக்க அந்த ஸ்டோர் ரூம்ல போய் படுக்கணும் அப்படிங்கிறான். அவ என்ன அப்படின்னு கேட்கவும் நான் திரும்பலாம் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு புரிஞ்சிடுச்சு, தேங்க்யூ மை லார்ட், அந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும், இப்போவே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்னு ஓடியே போயிட்டா. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் அந்த விறகு ஸ்டோர் ரூம்ல இருந்து எந்திரிக்கிறா. அப்போ அவளோட ஃப்ரெண்ட் டாயோ வந்து உன்னை இப்படி அவன் தூக்கிட்டு வந்துட்டானேன்னு சொல்லி ரொம்ப கதறி அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஓவர் ஆக்டிங் போடாதடி அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறா. இவன் மட்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டா போல. இப்போ அவங்க அப்பா மட்டும் மாட்டிக்கிட்டாரு. அதனால ஹீரோயின் சொல்றா நம்ம அப்பா நமக்கு முக்கியம், என்னானாலும் நம்ம அப்பாவை நம்ம காப்பாற்றி ஆகணும், ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வர பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருக்கான். உடனே ஒளிஞ்சுக்கிட்டா. ஹீரோவை தைன் மடார்னு பிடிச்சி இழுத்து
தூண்ல வைக்கவும் இவளுக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு வினோதமா தெரியுது. அப்போ கதை இப்படி போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஓட்டிட்டு போறா. இங்க ஹீரோ அவங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. ஏன்டா இப்படி பண்ண, இதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இவன் பின்னாடியே ஓடி போய் விட்டுருங்க இது என்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நான் சொன்னதை விசாரிச்சியா அப்படின்னு கேட்கவும் ஆமாம்மா நான் விசாரிச்சிட்டேன். சென்யூ 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்திருக்கா. இங்க ஏதோ தெருவில் கடை மாதிரி வச்சு பொழைச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம சின்ன பிள்ளைய இருக்கும்போதே அவளோட ஹோம் டவுன் விட்டு வந்துட்டாங்க. அதனால அப்போல இருந்தே இது மாதிரி ஊரா தான் சுத்திட்டு இருக்கா. ஆனா இப்போ அவ ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ இது சரியா தோணல. அதனால அவளை இங்கேயே ஸ்டே பண்ண விடாதீங்க அப்படிங்கவும் ஆமாமா அவன் நம்ம கொன்றுவோன்னு சொல்லி தான் பயப்பட்டு இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கவும் அப்போ பாஸ் நம்ம ஏன் உங்களோட உண்மையை அவகிட்ட சொல்லிடக்கூடாது அப்படிங்கவும் ஆக்சுவலாக ஹீரோ ஒரு பெரிய ஆள் தான். ஆனால் 2 பேர் இறந்தாங்க இல்லையா, அதை விசாரிக்கிறதுக்காக தான் ஹீரோ இப்படி அவரோட ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இவன் சொல்லிடலாமா அப்படின்னு கேட்கவும் வேணாம் அவளை நான் யூஸ் பண்ணிக்க போறேன். சப்போஸ் அவ லிமிட்டை கிராஸ் பண்ணனா அவளை போட்டு தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். இப்போ ஹீரோயின் பலத்த சிந்தனையில இருக்கவோ ஃப்ரெண்டு ஒரு ஆப்பிள கொடுக்குறா. சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் இதை லார்ட் ஷியாங் கிட்ட வேலை செய்யற அந்த பட்லர் தான் கொடுத்து அனுப்பிச்சாரு அப்படிங்கிறா. சாப்பிட்டதை துப்பிட்டு ஹீரோயின் ஒன்று நினைச்சு பாக்குறா. கல்யாணம் முடிச்சு கையோட அவனை போய் மீட் பண்ணிருக்கா. அவன் அப்போ நீ நடந்துக்கிறதுல தான் எல்லாமே இருக்கு, அதனால நல்ல பிள்ளையா நடந்துக்கணும் அப்படிங்கிறான். அப்போ நான் நல்ல பிள்ளையா நடந்துட்டா நீங்க என் ஃப்ரெண்டையும் என் அப்பாவையும் விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்க விட்டுருவேன், ஆனா நீ ஹீரோ கிட்ட ஸ்பையா வேலை செய்யணும், அதை வச்சுதான் அவங்கள விட முடியும் அப்படிங்கிறான். அவன் கூடயே இருந்தா தானே அவனை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஹீரோ ட்ரெஸ் மாத்தும் போது திருட்டுத்தனமா எட்டி பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் நான் உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரவும் அவன் கிட்டேயே விட மாட்டேங்கிறான், தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ அசந்த நேரம்னு பார்த்து அவ பெல்ட்டை புடுங்கிட்டா. இங்க பாருங்க நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் இது ஒரு அவசர கல்யாணங்கிறதால உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் நீங்க என்ன நம்பிதாகணும், ஏன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால நம்புங்க அப்படிங்கவும் இப்படிதானே அந்த குட்டி ராஜா முன்னாடியே நடிச்சேன். நான் உனக்கு ஒரு வார்னிங் தரேன், ஒழுங்கு மரியாதை ஓடிடு. என் கிட்ட வரணும்னு ட்ரை பண்ண அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட்டை பிடுங்கிட்டான். அட நான் நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இப்போ ஹீரோ அப்படியா நீ நல்ல பிள்ளையா, சரி வா என்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் மனசுல ஓ நான் பயந்து ஓடிடுவேன்னு நினைச்சு என்ன இப்படி கூப்பிடுறீங்களா, நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் மெதுவா வந்து அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வந்துட்டே இருக்கு, எத்தனை ட்ரெஸ் தான் போட்டிருப்பான்னு தெரியல. இப்போ ஹீரோ என்னடா இவ பயப்படுவான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷை ஆயிடுச்சு. அதனால டக்குன்னு அவளை பெட்ல தள்ளி விட்டுட்டான். அவனோட ஹார்ட் பீட் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கே, மூஞ்சி கூட பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. ஓஹோ பாய்சனோட எஃபெக்டா அப்படிங்கிறான். எனது பாய்சன் வச்சுட்டீங்களா, எப்போ வச்சீங்க அப்படின்னு சொல்லி இவ கத்தவும் நான் வச்ச பாய்சன்ல ஒரு பூச்சி இருக்கு, இந்த மருந்து குடிச்சவங்களால பொய் சொல்ல முடியாது, அதையும் மீறி பொய் சொன்னா அவங்களோட ஹார்ட் பீட் எல்லாம் ஜாஸ்தி ஆயிரும், அதையும் மீறி பொய் சொல்லிட்டே இருந்தேன்னா அந்த பூச்சி உன்னை தின்றும் பார்த்துக்க அப்படிங்கவும் என்ன பொய் சொல்றீங்களா, நான் எவ்வளவு இடத்துல சுத்தி இருக்க தெரியுமா, இது மாதிரி எல்லாம் கேள்விப்படவே இல்லை அப்படிங்கவும் ஓஹோ அப்படியா அப்போ ட்ரை பண்ணி தான் பாரு அப்படிங்கிறான். வகையான சாப்பாட்டையெல்லாம் வச்சு தின்னு வாந்தி எடுத்துட்டு இருக்கா. அப்போ தைன் வந்து இந்த பாய்சனுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு, ஆனா அதுக்கு நீ நாங்க சொல்றத பண்ணணும். உனக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடு அப்படின்னு கொடுக்குறான். என்னது டிவோர்ஸ் பேப்பரா, அதெல்லாம் சைன் பண்ண முடியாது, சரி 2வது சொல்லு அப்படிங்கவும் 2வதா அப்போ நீ இதுலயே அவதிப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்து ஹீரோயின் ஓடிட்டு இருக்கா. ஊரையே சுத்திட்டு இருப்பா போல 4 ரவுண்ட் 5 ரவுண்டுன்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு பையனை காட்டுறாங்க. இவனோட நேம் வான். இவன் ஒரு கேக் கடை வச்சு வித்துட்டு இருக்கான். ஆனா கூட்டம் பாத்தீங்கன்னா பக்கத்து கடையில தான் இருக்கு. இவன் ஃப்ரீயாவே தரண்டா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கூவ கண்டுக்கவே இல்லை, ஏன்னா இவனோட கேக் அவ்வளவு கேவலமா இருக்கும். அந்த வழியா ஹீரோயினோட அவகிட்ட போய் இந்தாங்க இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறா. அவ வாங்கவே இல்லை. அடுத்து 3வது ரவுண்டு வரவும் அவ பின்னாடியே போய் இதை நீங்க சாப்பிட்டு தான் பாருங்களே அப்படின்னு சொல்லி கொடுக்க அவ்வளோ அதை சாப்பிட்டு நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துப்பிட்டா. இப்போ நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு அவன் கேட்கவும் அப்புறம் தான் தெரியுது இவன்கிட்ட போய் சொல்லியும் நம்ம ஹார்ட் பீட்ல ஜாஸ்தி ஆகலையே, என்னோட ஃபேஸ்ல ஒன்றும் மாறலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட திரும்பி வந்து இங்க பாரு உன்னோட கேக் ரொம்ப கேவலமா இருக்கு, அதுல ஒரு ஃப்ரூட்ஸ்க்கு ஏதாச்சும் போட வேண்டியதானே, அப்பதான் அதோட டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ ஹீரோயின் அவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவனோட அந்த கேவலமான கேக்க ஹீரோ சாப்பிட்டு அலார விட்டுறணும் பாரு அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டே வர. அப்போ 2 பேரு ஹீரோ எப்படி அவனை சாகடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசவும் அப்பதான் ஞாபகம் வருது இவ கண்ணு முன்னாடியே ஒருத்தனை வேற சாவடிச்சிருக்கானாச்சே. உடனே ஹீரோயின் வேணாம் நம்ம போறதா நல்லதுன்னு சொல்லி கிளம்ப ஹீரோ வந்துட்டான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க இதை உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறான். சரி கூட அப்படின்னு எடுக்க வர இல்ல வேணாம் இது கோல்ட் ஆயிடுச்சு, இல்ல இது சாப்பிட்டா நல்லாவே இருக்காது, நான் உங்களுக்காக வேற செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கவும் இல்ல ஆறுன ஃபுட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்துட்டான். அட இது நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்போ நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொடுக்க வரும்போது கரெக்டா தைன் வந்து அவ பண்ண கோல்மால சொல்லிட்டான். இப்போ ஹீரோ அவகிட்ட
உனக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு, இல்லைனா இன்னொன்று என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கவும். இவ உடனே அந்த டிவோர்ஸ் பேப்பர் இருக்கனால தாண்டா சும்மா நீட்டிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி அதை கிழிச்சு போட்டா. கிழிச்சு அடி போடுற அப்படின்னு சொல்லி அவளை கேட்க தலையில பிடிச்சி நிக்க வச்சுட்டான். அவன் எய்ம் பண்றங்கிற பேர்ல கண்ண மூடியெல்லாம் எய்ம் வச்சுட்டு இருக்கான். இவளுக்கு தான் இங்க உயிர் போயிட்டு இருக்கு. டே கண்ணை திறந்துதான் எய்ம் வையண்டான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அவன் அந்த கேக்க மட்டுமே சுட்டுட்டான். அப்பா நான் எவ்வளோ லக்கி அப்படின்னு சொல்லி அவளே பேசிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு அமைச்சரோட பொண்ணு வந்து, உங்களை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தேன், ஆனால் நீங்கள் ஏன் அந்த பிள்ளைய போட்டு இப்படி சீரழிச்சிட்டு இருக்கீங்க, உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை அப்படியே ஸ்வீட்டாக பிடிக்கவும் இவளுக்கு அடடா இப்படியெல்லாம் பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஷூயி எல்லார்கிட்டுமே நல்லா தான் நடந்துக்குவான், அதனால நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிறா. ஆமாம்மா இவர் என்கிட்ட நல்லா தான் நடந்துட்டு இருக்காரு, எல்லார்கிட்டயுமே நல்லா தான் நடந்துட்டு இருக்காருன்னு பல்ல வரைக்கும் சொல்லிட்டு இருக்கா. அப்புறமா அந்த பொண்ணு போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டா. இப்போ ஹீரோயினும் அதான் அவங்க ப்ராக்டிஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டேன்ல, என்னோட ஸ்டோர் ரூம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டா. இப்போ இதெல்லாம் தைன்னு பார்த்துட்டு, பாஸ் பாய்சன் மேட்ரை வச்சு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடலான்னு பார்த்தோம், முடியல. இந்த கேக்கை வச்சு சைன் போடுவான்னு பார்த்தா அதுவும் முடியல. சிவனேன்னு அவளை கொன்றலாமா அப்படின்னு கேட்கவும், ஆமாண்டா அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கவும், பாஸ் ஒருவேளை அவ உங்க அழகுல மயங்கிட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த ஷியான்ட்ட வந்து, அவன் என்னை கிட்டையே விட மாட்டான், அப்புறம் எப்படி நான் ஸ்பையா வேலை செய்யறதாமா, அவன் தைன் கூட விதா சேர்ந்து சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கவும், அவன் ஓஹோ அப்படி கதை போகுதா, ஷூயி தைன் சரி சரி நல்ல வேலை தான் பண்ணுறேன் தொடர்ந்து பண்ணு அப்படின்ட்டான். உடனே ஹீரோயின் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. 7 மணிக்கு புக் படிக்கிறாரு, 9 மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்ட்டு. இப்போ ஹீரோயின் வெளியே சுற்றிட்டு இருக்க அந்த கேவலமான கேக் வித்த அந்த வான் பையன் உட்காந்துட்டு இருக்கான். நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் ஹீரோயினும் சாப்பிட்டு, லாஸ்ட் டைமுக்கு இது பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறான். நல்லா இருக்கா, ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி குட் கமெண்ட்ஸை கேட்குறேன், இதோட பேர் ஃப்ரெண்ட்ஷிப் கேக்குன்னு வச்சிருக்கேன், உனக்காகவே செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நைட் அவன் தூங்கும்போது அவன் ரூமுக்கு வந்து, இந்தாங்க இது நானே செஞ்சது சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கவும் அவன் வாங்கிக்க மாட்டான். அட என்னங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக உள்ள போகவும் அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து நிற்க வச்சுட்டான். என்னங்க நீங்க உங்களுக்காக ஆசாசியாக செஞ்சு கொண்டு வந்த இப்படி பண்றீங்களே அப்படிங்கவும், ஓவரா நடிக்காதுன்னு சொல்லி அதை வாங்கி அனுப்பி விட்டான். அடுத்த நாள் ஹீரோயின் ஓவரா வடை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நேராக அந்த குட்டி ராஜாட்ட வந்து, அவன் என்ன ஸ்டோர் ரூம்ல தான் படுக்க வச்சிருக்கான், எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கூட தரது கிடையாது, ஏன் என்னை கண்ணெடுத்து கூட பார்க்கறது கிடையாது அப்படின்னு புலம்பவும், உடனே அந்த குட்டி ராஜா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தா அவனோட வேலையாட்கள் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. ஆமா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க, எங்களை குட்டி ராஜா தான் அனுப்பி வச்சாங்க, நீங்க 2 பேரும் ஒரு நல்ல தம்பதிகளா இல்லையாமாவே, அதனால நீங்க 2 பேரும் சண்டை படாம சேர்ந்துருக்கணும், அதை பார்க்கறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறான். ஓ சரி சரி உங்க உதவிக்கு நன்றி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு, சரி சரி நீயும் வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். அப்புறம் நைட்டு ஹீரோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்க இவன் உள்ளே பூந்துட்டான். ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த, ஒழுங்கு மரியாதை தைன்னு அனுப்பு அப்படிங்கவும், அவரெல்லாம் வரமாட்டார் நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்காமையே தண்ணிக்குள்ளே கொண்டு வந்ததையெல்லாம் போட்டுட்டு இருக்கா. அதையெல்லாம் போட்டு தான் குளிப்பாங்க போல. இப்போ அடுத்து நான் உங்களுக்கு பால் ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ பார்த்துட்டு அதை அப்படி இப்படியும் ஊத்திட்டு இருக்கவும் ஹீரோ கையை பிடிச்சிட்டான். இப்போ அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே நான் உங்களுக்காக ட்ரெஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிட்டா. நைட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பெட்ல உட்காந்துட்டு இருக்கவும் ஹீரோ வந்து, எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அட என்னங்க நீங்க, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால நம்ம 2 பேரும் ரூமை ஷேர் பண்ணிக்கணும்ல அப்படிங்கிறா. உடனே ஹீரோ, எனக்கு அடுத்தவங்களோட படுத்தவங்களால தூக்கம் வராது, ஒழுங்கா போறியா அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோயின், அட குட்டி ராஜா அனுப்பி வச்ச ஆளு இதோ அந்த கதவு கிட்ட நின்று ஒட்டுக்கிட்டு இருப்பாங்க, சத்தமா பேசாதீங்க, கம்முன்னு வந்து படுங்க, நான் வேணா இடையில தலைவாணி வச்சு தள்ளி படுத்துக்கிறேன் அப்படிங்கிறா. சரின்னு சொல்லி ஹீரோவும் வேற வேலை இல்லாம படுத்துட்டான். கொஞ்ச நேரம் கூட படுத்திருக்க மாட்டாங்க. ஹீரோ உடனே ஹீரோயினோட போர்வையை பிடுங்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணாலும் அவகிட்ட இருந்து போர்வை வரவே மாட்டேங்குது. உடனே அவன் அவளை அப்படியே ரவுண்டு கட்டி கீழே கொண்டு வந்து போட்டான். ஒழுங்கா என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இங்கேயே படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் மிட் நைட்ல ஹீரோக்கு அவங்க அப்பா போல அவனை டார்ச்சர் பண்ணிருக்காங்க, இருட்டு ரூம்ல போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ ஹீரோவும் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி சின்ன குழந்தையா இருக்கும்போது அழுதுட்டு இருக்கவும் ஒருத்தர் வந்து, நான் இருக்கேன்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்காங்க. நீங்க எங்க போனீங்க மாஸ்டர்னு சொல்லி அவரை நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயின் இப்படி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்காக தலைவாணி வைக்கலான்னு சொல்லி அவ தலையை மெதுவா தூக்கி வைக்கிறான். பார்த்தா அவன் கையெல்லாம் எச்சி ஆயிடுச்சு. எனக்கு இது தேவைதான் பாரு அப்படின்னு சொல்லி கையை தொடச்சிட்டு பெட்ல போய் படுத்து தூங்கிட்டான். அடுத்த நாள் ஹீரோயின் எழுந்ததும், என்னடா தலைவாணிலாம் இருக்கே, ஓஹோ நீங்க தான் வச்சிங்களா, உங்களுக்கு நான் இதுக்கு ஏதாச்சும் திருப்பி செய்யணுமே அப்படின்னு சொல்லி கை கவசம் மாதிரி அவளே ஒன்று தயார் பண்ணிட்டு இருக்கா. அதுலயும் ஹீரோயினுக்கு ஒரே இமேஜினேஷன் தான். இது ஹீரோ இவன்ட்டு இருந்து வாங்குது. நீயோ செஞ்ச எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமேல் நான் உன்னை தொல்லை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ற மாதிரியும். அதுக்கு ஹீரோயின், இல்ல எனக்கு பறந்த மனசு லார்ட், நீங்க சிரிச்சிங்க தானே அப்படின்னு சொல்லி இந்தாங்க இதை இப்படி கையில மாட்டுங்கன்னு சொல்லி கையில மாட்டி விட்டுட்டு திரும்பவும் அந்த பொம்மையை வச்சு பொம்மை கிட்ட பேசுற மாதிரியே, லார்ட் எப்ப பார்த்தாலும் உருனே இருக்கீங்களே, நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க, அதனால சரிங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்போ டைனும் தாயும் ஓடி வந்து, லார்ட் ஒரு பேட் நியூஸ், இங்க லார்ட் ஷியான் வந்திருக்காரு அப்படிங்கிறான்.
உடனே ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்ப இதை அந்த அமைச்சரோட பொண்ணு பார்த்துட்டு கடுப்பாகிறா. அவளுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு போல ஹீரோயினை இப்படி அவங்க கூட வச்சு பார்க்கவும் கடுப்பாகிறா. இப்ப 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து அவருக்கு ஒரு வணக்கத்தை போடவும் அவரு உனக்காக நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும்னு சொல்லி அதுக்கான திங்ஸ் எல்லாம் கிஃப்டா கொடுக்குறான். கொடுத்தது மட்டும் இல்லாம அதை அந்த பட்லர் பையன் வேற விலாவரியா எடுத்து சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவளும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி குறுக்க பேசிக்கிட்டே இருக்கா. அப்புறம் அந்த ஷியானே நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கி அவன் பேசவோ உடனே ஹீரோயின் லார்ட் கொடுத்த கிஃப்ட் எங்களுக்கு ரொம்ப. அப்போ ஹீரோயின் டக்குன்னு மண்டி போட்டு லார்ட் ஷியாங் நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தானே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோ அவ கையை பிடிச்சி எழுந்து நிக்க வச்சு நீ எதுவும் தப்பா பேசல, நீ ஒன்னும் மண்டி போட வேணாம் அப்படின்னு சொல்றான். இது அவன் கேட்டதோ அப்போ நான் தப்பா பேசினேன்னு சொல்றியா அப்படிங்கவும் இல்ல லார்ட் ஷியான் என் பொண்டாட்டி ரொம்ப ஷை டைப், அதனாலதான் ரொம்ப பயந்துட்டா, சோ இப்படி பண்ணிட்டா, நீங்க கொடுத்த இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி எகத்தாளமா பேச அவனுக்கு கோவம் வந்துருச்சு. 2 பேருக்கும் சண்டை வர மாதிரி இருக்கவும் உடனே ஹீரோயின் இல்ல நீங்க கொடுத்த கிஃப்ட் எங்க 2 பேத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க நினைச்ச மாதிரியே கூடி சீக்கிரம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல அப்படியே சாஞ்சுக்கிட்டு பேசவும் அவனுக்கு கோவம் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டான். இப்ப வெளியே வந்து யோசிக்கவும் ஓஹோ இவ இப்போ அவங்க கூட க்ளோஸா இருக்காளா, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மருந்து மாதிரி அந்த பட்லர் கிட்ட கொடுக்குறான். இப்போ ஹீரோயினும் தாயாவும் அவன் கொடுத்த அந்த கிஃப்ட் தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம், அதனால கடையில நல்ல விலைக்கு எடுத்துப்பாங்க, எல்லாத்தையும் வித்துடுறான் அப்படின்னு சொல்றா. அவளும் மடை ஆட்டிட்டு சரி இந்த ஹெர்ப்ஸ் என்ன பண்றது அப்படின்னு கேட்கவும் அதை நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டா. இப்போ இங்க ஹீரோவை கட்டுறாங்க. அவங்க கிட்ட தைன் வந்து பாஸ் எனக்கு என்னமோ ரூட் மாற மாதிரி தெரியுதே, இது கூட அவ்வளோ இதாக செஞ்சிருக்கா, சென் யூ வேற உங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துட்டு இருக்காளே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கவும் ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எழுந்துட்டான். இப்போ திரும்ப அவங்க கிட்ட வந்து ஆமா லார்ட் ஷியான் கிட்ட இருந்து கூட உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்கல்ல, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும் ஒரு கப்பல்னா இதெல்லாம் சாதாரணம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது தான் அப்படிங்கிறான். மறுபடியும் சும்மா இல்லாம பாஸ் எனக்கு என்னமோ தோணுது அவங்க உங்க அழகுல சிக்கிட்டாங்க போலயே அப்படிங்கவும் ஹீரோ என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க, போய் உனக்கான பனிஷ்மெண்ட்டை போய் வாங்க அப்படிங்கிறான். இதுக்கே பனிஷ்மெண்ட்டா, சரி நீங்கள் வேற இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னீங்கல்ல, அதில் முன்னாடி 2 பேர் இறந்ததா சொன்னாங்கல்ல, அதில் ஒருத்தர் உயிரோடு இருக்க மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிக்கிறோம், அப்புறம் உங்களுக்கு தாடி வந்துடுச்சு போலயே அப்படிங்கவும் இப்போ ஹீரோவும் உட்காந்து சேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தைன் சொன்னதான் நினச்சிக்கிட்டே சேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு காயம் வேற ஆயிடுச்சு. இங்கே ஹீரோயின் அதையெல்லாம் வித்து காசாக்கிட்டா. இதை நான் அவர்கிட்ட கொடுத்தா அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார்ல இன்னும் கத்திக்கிட்டே உள்ள போறா. இப்போ டக்குன்னு ஹீரோவும் எழுந்து வர இவன் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி கிட்ட வர அவன் காயத்தை பார்த்துட்டா. ஒருவேளை லார்ட் ஷியான் கூட அவர் இப்படி பேசுறதுக்காகவே இப்படி அவரே ஹர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு மனசுலயே நினைச்சிட்டு கிட்ட வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் அப்படிங்கவும் டக்குன்னு திரும்புறதுல அவளோட ஹேர் பின் ஹீரோவோட முடியல சிக்கிச்சு. 2 பேரும் ஆவும் கத்திட்டு மெதுவா எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ தைன் ஓடி வந்து லார்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி ஓடிட்டே வர இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து திரும்பி நின்ட்டான். இங்க ஹீரோவும் அதை ரிமூவ் பண்ணிட்டு என்னடா விஷயம் அப்படின்னு கேட்க அட வந்து பாருங்க டாங்காயும் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு கூப்பிடுறான். வந்து பார்த்தா அவ சேவல் கையோட நின்றுட்டு இருக்கா. என்னடி பண்ணி தொலைச்ச அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும் அந்த ஹெர்ப்ஸை வச்சு என்ன பண்றேன்னு தெரியல, அதனாலதான் கோழிக்கு போடலான்னு போனேன், பார்த்தா எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டாங்க அப்படிங்கிறா. சோ இப்போ அந்த இடம் ஃபுல்லாவே கோழி அங்கே இங்கேன்னு ஓடிட்டு இருக்கு. ஹீரோயினும் சேர்ந்து பிடிக்க ட்ரை பண்ணும்போது அப்போ தெரியாம தடுக்கி விட ஹீரோ மேலேயே விழுந்துட்டா. இந்த கண்கொள்ளோ காட்சியை தைனும் தாயாவும் பார்த்துட்டாங்க. இவங்க பார்த்தது ஹீரோ பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடிட்டான். ஹீரோயின் நான் திரும்பவும் அவரை கோவப்படுத்திட்டணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் நைட் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின்காக அவ கீழே படுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன பெட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கான். இவ வர சத்தத்தை கேட்ட உடனேயும் அதை அந்த பெட்டுக்கு கீழே தள்ளி விட்டான். இவன் வேகமா வந்து உங்க கையிலெல்லாம் அடிபட்டுச்சுல்ல அப்படின்னு சொல்லி அந்த கோழி கீறிடுச்சு போல அழகா மருந்து வச்சு விட்டுட்டு அப்புறமா ஹீரோயின் அவர் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வித்துட்ட பாருங்க, இந்த காசெல்லாம் உங்களுக்கு தான், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லவும் ஹீரோவும் அதெல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டது ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு குஷி. மெதுவா திரும்ப அங்க இருக்க பெட்டை பார்த்துட்டா. உடனே ஓடி போய் அதை இழுத்து பார்த்துட்டு ஐயோ மெதுன்னு இருக்கே லார்ட் இதை நீங்க எனக்காகவா செஞ்சீங்க அப்படின்னு கேட்கவும் ஆமா அப்படிங்கிறா. அப்போ இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டு இப்போ வெளியே நின்று சத்தம் போட்டுருக்கா. ஹீரோவும் வந்து பார்த்தா மேடம் கூரை மேல நின்று வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவும் மேலே ஏறி உட்காந்துக்க இந்தாங்க வாட்டர்மெலன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயின் ஒரு கதையை சொல்றா. நான் சின்ன வயசா இருக்கும்போது ரொம்பவே ஏழ்மையா இருந்தோம், என்னால ஏதாச்சும் பண்ண முடியலன்னா நான் ரொம்பவே சேடாகி அழுக ஆரம்பிச்சிருவேன். அப்போ என் அப்பா எனக்காக ஒரு ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை சாப்பிட்ட உடனேயும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. அப்போ எனக்கு தோணுச்சு இந்த உலகத்துல நான் செய்ய முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது, என்னால எல்லாமே செய்ய முடியும்னு தோணுச்சு. அதனால நீங்களும் பெருசா எதையும் வருத்தப்படாதீங்க சரியா, இதை சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஊட்டி விடுறா. இதை கேட்டதும்
அவன் சின்ன வயசா இருக்கும்போது இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சு கொடுமைப்படுத்தினது ஞாபகம் வரும். அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் அவன் கண்ணத்துல ஒரு முடி எடுக்கவும் அதை எடுத்து என் அப்பா சொல்லியிருக்காரு, இந்த முடிய நம்ம மனசுல ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு உஃப்னு ஊதி விட்டா அது கண்டிப்பா நடக்குமாமா, இந்தாங்க ஊதி விடுங்க அப்படிங்கிறா. என்ன குழந்தை பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கவும், வெண்டாட்டி போங்க நானே பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஊதி விடுறா. அப்புறம் ஹீரோ ஒரு மாதிரி பார்க்கவும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டப்புன்னு எந்திரிக்க உட்காந்துட்டு இருக்கிறது கூரையில, அதனால கீழே விழுக போயிட்டா. அப்ப ஹீரோ டப்புன்னு பிடிக்கவும் 2 பேருக்கும் கண்ணும் நோக்கியா நடக்குது. உடனே ஹீரோயின் ரொம்ப எம்பாரசிங் ஆகி அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டா. அதுவும் வந்த அடுத்த செகண்டே பெட்டை எடுத்து போட்டு தலைவாணி எடுத்து போட்டு போர்வை எடுத்து முக்காடு போட்டு படுத்தாச்சு. ஹீரோ இன்னைக்கு குட் நைட் இல்லையா அப்படின்னு கேட்கவும், குட் நைட் அப்படிங்கவும், சரி குட் நைட் நல்லா தூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போய் படுத்துட்டான். ஹீரோயின் கொடுத்த அந்த பொம்மையும் கூடவே வச்சுட்டு படுத்து தூங்கிட்டுங்கவும் ஹீரோயின் உடனே சரி அப்படின்னு மாட்டே எட்டிட்டு ஓடிட்டா. அப்புறமா அந்த அமைச்சரோட பொண்ணு இப்போ டஸ்ட் ரொம்ப அதிகம் ஆயிடுச்சுல, அதனால உங்களுக்கு சூப் கொண்டு வந்திருக்கேன், இந்த குடிங்க உங்க லங்ஸுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கொடுக்கவும், இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் ஹீரோயின் இவருக்கு அலர்ஜி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரூமை ஃபுல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஜாடியை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அது திருப்புறா. அப்போ ஒரு சீக்ரெட் ரூம் ஓப்பன் ஆகுது. அடே என்னடா இது அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட் ஆகி அதுக்குள்ளேயும் போய் அது யாரோடவும் மெமோரியல் போல அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கவும் ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து கத்த ஹீரோயின் பதட்டத்தோட திரும்பவும் அது கீழே விழுந்துடுச்சு. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, எதை திருட இங்க சுத்திட்டு இருக்க அப்படிங்கவும், அட நான் எதுவும் திருட வரல, இல்லை நான் இதை சுத்தம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறா. அதெல்லாம் அவன் காதுலயே வாங்கல, காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அழுகையே வந்துருச்சு. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல, அப்புறம் ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், என் கண்ணு முன்னாடி எனக்கு அது மரியாதையே ஓடிடு அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். அப்போ தைனும் வரவும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு ஓடிட்டா. இது தைன் பார்த்துட்டு என்ன பாஸ் இப்படி ஓடிட்டாங்க, உங்களை வேற விருந்துக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஃபேமிலியோட வரணுமாமாவே, ஆனா உங்க ஃபேமிலி இப்படி ஓடுது அப்படின்ட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின் ரெடியாகி வண்டியில் உட்காந்துட்டு இருக்கா. அதுவும் ஹீரோ மேல செம்ம கடுப்பு, அவ்வளோ ஒரு கோபத்தோட உட்காந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் உள்ள வர 2 பேரும் வடதுருவம் தென்துருவம் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வண்டி ஷேக் ஆறதுல ஹீரோயின் மேலேயே விழுந்துட்டா. கீழே விழுந்தாலும் மீசில மண்ணோட்டலங்கிற மாதிரி ஹீரோயின் எழுந்து உட்காந்து திரும்பி உட்காந்துட்டா. ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படி அவளே அந்த கோவத்துல வந்துட்டு இருக்கும்போது 3 பிள்ளைங்க சேர்ந்து அவளை பிடிச்சி வச்சுட்டு, நீ என்ன அந்த யூனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோ சந்தோஷமா இருக்கியா, போய் அவனை கல்யாணம் பண்ணியிருக்க பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்காருல்ல, இப்போ அவர் ஒரு யூனிக்கா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதாவது அந்த காலத்துல ராணிக்கெல்லாம் பாதுகாப்பு தர காட்ஸ் எல்லாம் ராணிக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ராணிக்கு செக்ஷுவலா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அது எல்லாமே பண்ணிடுவாங்க. ஹீரோக்கும் அந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபேக் ஐடென்டிட்டியோட அந்த கொலை வழக்க விசாரிக்கணுங்கிறதுக்காக இருந்துட்டு இருக்காரு. ஸோ இதை வச்சு நம்ம ஹீரோயினை அவங்க கேவலமா பேசிட்டு இருக்க ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. என் புருஷன் யூனிக்கா இருந்தா என்ன, அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் போட்டிருக்க இந்த கிளாத் லாஸ்ட் இயர் வந்த அந்த மாடல்ல என்னோட புருஷனே செஞ்சு கொடுத்தாரு, ஆனா நீங்க போட்டிருக்கிறது பாருங்க ரொம்ப பழசா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கேலி பண்ணிட்டு இருக்கா. இப்படியே ஹீரோயினோட வாயை திரும்ப பிடிங்கிட்டே இருக்க ஹீரோ பின்னாடி நின்று கேட்டுட்டான். ஹீரோயினை கூப்பிடவும் அவன் ஐயோ என் கண்ணால வந்துட்டான், வாங்க அப்படின்னு சொல்லி அவரோட கையை கோத்துட்டு முன்னாடி வந்து நின்று, நீங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி சீன் போட்டுருக்கா. ஆமா நானும் உன்னை மிஸ் பண்ணேன், சரி வா நம்ம அங்க போய் சாப்பிடல அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோயினும் அவங்க முன்னாடி அப்படியே சீன் போட்டு வந்துட்டா. அதுக்கப்புறமா இவன் கிட்ட, ஆமா எதுக்காக என்ன கூப்பிட்டு வந்தீங்க, நான் இன்னும் உங்ககிட்ட பேசி முடிக்கவே இல்லை தெரியுமா, விட்டுருந்தீங்கன்னா நான் வாங்கி விட்டுருப்பேன் அப்படிங்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ இங்கேயே அமைதியா உட்காரு, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். இப்போ குட்டிராஜா கிட்ட இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் மட்டும் தனியாக அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. இப்போ அந்த ஷியான் லார்டு என்ன பண்றான்னா, இவர் தான் நல்லா ஸ்வாட் வச்சு விளையாடுவாரு, அதனால ஸ்வாட் டான்ஸை போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறான். அந்த குட்டி பையனும் சரி நீங்க போய் ஆடுங்களே அப்படின்னு கேட்கவும் ஹீரோவும் வந்துட்டான். இப்போ ஹீரோவும் 4 பேர் கூட சேர்ந்து கத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்பவும் அந்த 4 பொண்ணுங்க சேர்ந்து ஹீரோவையே கேவலமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்து டப்புன்னு எழுந்திருக்க திரும்ப கீதை ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு சொல்லி அவளை தடுக்க போகும்போது ஹீரோவோட கழுத்துல இருக்க துணியா ஒருத்தன் கழட்டி விட்டுடுறான். இந்த யூனக்கா இருக்கவங்களுக்கெல்லாம் பசங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அது இருக்காது போல. அதை பார்த்ததும் இவரை பார்க்கறக்கு யூனிக் மாதிரியே இல்லையே, என்னடா இங்க நடக்குதுன்னு சொல்லி அரசல் பரசலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த ஹீரோயின் உடனே, மை லார்ட் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, இது அவருக்குள்ள ஒரு டிசீஸ், அதனால அது பெருசா இருக்கு, அதனால தான் உங்களுக்கு பார்க்கறக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கவும், அந்த ஷியானே இவனை எப்படியாச்சும் மாட்டி விடணும் நல்லா சுத்திக்கிட்டு இருக்கான், அப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது, என்ன வளர்ற அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்கவும், அப்போ குட்டி ராஜா அவரோட கையால் கிட்ட, என்ன இந்த பொண்ணு சொல்றது உண்மையா அப்படிங்கவும், ஆமா இது மாதிரி ஒரு டிசீஸ்
கேஸ் இருக்கு அப்படின்னு அவரு சொல்லிடுறாரு. அதனால ஒரு வழியா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இப்போ ஹீரோவோட வீட்டுல காட்டுறாங்க. அந்த குட்டி ராஜா அனுப்பி வச்ச ஆள் இருக்கால, அந்த ஆன்ட்டி நம்ம டாயோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம தாயோ இருந்துட்டு, ஆன்ட்டி நீங்க சொல்ற மாதிரி இதை குடிச்சா நம்ம ஹீரோயின்கெல்லாம் ஒன்றும் ஆயிடுதில்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோயினை பிடிச்சிட்டு, வாமா வாமா உனக்காக நான் ஒரு சூப் செஞ்சு வச்சிருக்கேன், இது குடிச்சா உன் டயர்டெல்லாம் பறந்துரும் பாரு அப்படின்னு சொல்லி அதுல ஏதோ ட்ரக்ஸ் கலக்கிருக்காங்க போல. அதை ஹீரோயினுக்கு கொடுக்கவும் அவளும் குடிச்சுக்கிட்டா. அதை குடிச்சிட்டு ஹீரோயின், என்னடா இப்படி ஹாட்டா இருக்கு, என்ன இப்படி வேகுதுன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கா. அப்போ தைன் வந்து, சாரி சென்யூ, ஹீரோ தான் இப்படி பண்ண சொன்னாருன்னு சொல்லி அவளை புடலில தட்டி மயக்கம் போட வச்சுட்டான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த சூப்ல கலக்கி கொடுத்த ஆன்ட்டி வந்து, இது மாதிரி நீங்க சீக்கிரமா ஒன்று சேரணுங்கிறதுக்காக நான் ட்ரக்ஸ் கலக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை இந்த இடத்த விட்டு போக வைக்கணுங்கிறதுக்காக அவளை வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இவ வேற ட்ரக்ஸை குடிச்சிருக்கான்னு தெரிஞ்சதும் ஹீரோ ஐயோ தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லி அவளை திரும்ப கூட்டிட்டு வர போயிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா ஹீரோயினை காணோம். உடனே ஹீரோ குதிரையில தேட ஆரம்பிச்சிட்டான். இப்போ கேக் வித்த பையன் வான கட்டுறாங்க. அவன் காட்டுக்குள்ள சமைக்கிறதுக்காக சில ஹெர்ப்ஸ் எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு சத்தம் கேட்கவும் இவன் பேயோகியோ நினைச்சு பயந்துட்டான். பயத்துல லைட் எல்லாம் பறந்துடுச்சு. என்கிட்ட வந்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டயே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின். சோ வான் அவனோட வீட்டுக்கு ஹீரோயினை தூக்கிட்டு வந்துட்டான். அவளோட மயக்கம் தெரிஞ்சதும் நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னை வீட்டை விட்டு தோத்திட்டாங்க, அதுல அப்படி வண்டியில வந்துட்டு இருக்கும் போது ஒரு கல்லு மேல வண்டி ஏற தெரியாம நான் கீழே விழுந்துட்டேன், இப்போ உன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் அவ குடிச்ச மருந்து வேலையை கட்ட அவ வேக வேகமா கிளம்பும் போது வான் பையன் தடுக்கவும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப டக்குன்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவளை பிடிச்சிட்டான். இவனே வீட்டை விட்டு தோத்தவனாச்சு, இவ கூட எப்படி போவா, மறுபடியும் என் கையை விடு, நான் போறேன் அப்படிங்கிறான். இவளுக்கே விருப்பம் இல்லையாச்சு. அதனால வானும் இவளுக்கே உன் வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் கிடையாது, அதனால நான் இவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். யார் சொன்னா, இவ என்னோட ஒய்ஃப், அதனால நான் தான் இவளை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு வந்துட்டான். வர வழியிலே ஹீரோயின் அடங்கவே மாட்டேங்கிறா. என்னை இறக்கி விடுன்னு கத்திக்கிட்டே இருக்கா. சரின்னு சொல்லி ஒரு இடத்துல இறக்கி விட்டா வேற வழியில நடந்துட்டு இருக்கா. இந்த வழி அப்படின்னு சொல்றேன். சரி நான் இந்த வழியில போயிட்டு போறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்படி ஏடகுடமா நடந்துக்க ஹீரோ பார்த்துட்டு, எதுக்காக நீ இப்படி ஜோக் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறான். என்னது ஜோக்கா? ஆமாமா, என்னை பார்த்தா உங்களுக்கு ஜோக்கா தான் தெரியும், என்னை வீட்டை விட்டு நீங்க தான் அனுப்பிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க, அது மட்டும் இல்லாம அந்த தைன் பையன் அடிச்சது எனக்கு இன்னும் வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. இப்ப ஹீரோவும் பிடிச்சி அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க அந்த ட்ரக் வேலை காட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால ஹீரோயின் பச்சைக்கன்னு கிஸ் பண்ணிட்டா. அப்புறம் ஒரு வழியா ஹீரோயின் எப்படியோ வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. ஹீரோ அவனோட ரூம்ல அவ வேற எப்படி கிஸ் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி அதவே நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்க தைன் வந்து டாக்டர் எல்லாம் அவளை வந்து செக் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. எல்லாமே நல்லதா இருக்கு, ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறான். அப்புறம் வேற ஏதாச்சும் அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்புறம் ஹீரோயின் என்ன பிளேம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறான். அப்புறம் வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க, வேற ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அவ என்னை பத்தி ஏதாச்சும் சொன்னாலா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்னது உங்களை பத்தி இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியா, சரி போ அப்படிங்கிறான். என்னது போறதா, நான் எங்க போறது அப்படின்னு கேட்கவும், என்ன உனக்கு தெரியாதா அப்படிங்கிறான். ஓஹோ, பனிஷ்மெண்ட் வாங்க போகணுமா, இந்த நேரத்துலையும் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு அந்த மப்பெல்லாம் போயிடுச்சு. அவள் வேகமா வந்து அவளோட பெட்ல படுத்துக்கவும், இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், நானா, நீங்கள் தான் என்ன விரட்டி விட்டீங்களா, அப்புறத்துக்கு என்ன திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க, நான் இப்போவே வெளியே போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக கிளம்பிட்டா. ஹீரோ தடுத்த நேரத்தில் என்னடா இவன் தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அதனால திரும்பவும் வந்து வெளியே குளிராக இருக்கும், அதனால பெட்ஷீட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டா. அப்போ ஹீரோ அந்த பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு வெளியே குளிராக இருக்கும், அதனால உனக்கு கோல்டு பிடிச்சிக்கும், இங்கேயே படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் எப்படி சும்மா இருப்பா, உடனே சீன் போட ஆரம்பிச்சிட்டா. நான் அப்படி இங்கே இருக்கணும்னா நீங்கள் நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்கணும், அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், நான் வெளியே போய் படுத்துக்கிறேன் அப்படிங்கிறா. சரி சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பயமுறுத்தக்கூடாது அப்படிங்கவும் ஓகே அப்படின்னு சொல்லி பெட்ஷீட்டை இழுக்கிறான். ரெண்டாவது, நீங்கள் என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கக்கூடாது அப்படிங்கவும் ஓகே அப்படின்னு சொல்லி திரும்பவும் பெட்ஷீட் இழுக்கிறான். மூணாவது, நீங்கள் இனிமேல் என் மேலே கோவமே படக்கூடாது அப்படிங்கவும் ஓகே அப்படின்னு சொல்லி பெட்ஷீட் இழுக்கவும் டப்புனு ஹீரோயின் க்ளோஸ் ஆகிட்டா. அப்புறம் வேகமாக பெட்ஷீட்டை போட்டு, நீங்கள் இந்த இடத்துல தான் தூங்கணும், நான் மேலே தான் தூங்குவேன், இதுக்கு ஒத்து வரலன்னா சொல்லுங்கள், நான் வெளியே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் அவனை பிளாக்மெயில் பண்ணுறா. சரி நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கீழே படுத்துட்டா. ஹீரோயினும் மேலே படுத்துட்டா. இப்போ அடுத்த நாள் காலையில் கட்டுறாங்க. இவங்க 3 பேரும் வெளியே வர அந்த வான் பையன் நேராக ஹீரோயின்ட்ட வந்து, என்னம்மா இப்போ நீ பரவாயில்லையா, உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. யாராச்சும் உன்னை ஏதாச்சும் பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் அவங்கள தொலைச்சு கட்டிடுவேன் அப்படின்னு ஹீரோவை பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நான் உனக்காக ஸ்நாக்ஸ் கூட கொண்டு வந்திருக்கேன், வா வந்து சாப்பிடுவேமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ரூமை நீ க்ளீன் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். ரூமா, என்ன தாயோ நீ எனக்கு பதிலாக பண்ணிடுவியல அப்படின்னு சொல்லி கத்த. அவளும் நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டா. இப்போ என்ன, நான் பண்ணுறதுக்கு ஒரு வேலையும் இல்லை, அதனால நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெறுப்பேற்றிட்டு அவள் கிளம்பிட்டா. இப்போ அவனோட இடத்துக்கு தான் வந்திருக்கா. அங்கே வந்து ஒரு மாவை போட்டு
ஹீரோ மேல இருக்க கோவத்தை எல்லாம் அது மேல காட்டிக்கிட்டு இருக்கா. ஃபுல் ஃபோர்ஸ்ல தட்டிட்டு இருக்கா. சரி சரி கோவப்படாத, விடு நம்ம கொஞ்சம் பொருளை காட்டுல போய் சேமிச்சுட்டு வரலாம், அப்பதான் நாளைக்கெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கவும் 2 பேரும் காட்டுக்குள்ள போய் சுத்தி அடிச்சுட்டு வேண்டிய பொருளை எடுத்துட்டு ஹீரோயின் இப்போ வீட்டுக்கு வந்துட்டா. ஹீரோவோட ரூம் இல்ல, இன்னொரு ரூமை சுத்தம் பண்ணி இப்போ அதுல இருக்கா. அப்போ அந்த அமைச்சரோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஒரு சூப்போட வரா. இல்ல எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்களே சாப்பிடுங்க அப்படிங்கவும், இல்ல நீ தான் சாப்பிடணும், நீ எங்க போனேனே தெரியல, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி ஏதோ அக்கறை இருக்க விளையாட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வேண்டாங்கவும், ஹீரோ இது எனக்காக கொடுப்பாரு தெரியுமா, அதனால இதை நீ தான் குடிக்கணும் அப்படின்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவ குடிக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வில்லன்களால என் ஃபேமிலியில எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அப்பாவும் கூட. அதுக்கப்புறமா லார்ட் ஜூயி தான் என்ன பாத்துக்கிட்டு இருக்காரு, இன்னுமே என் மேல அக்கறையா பாத்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அன்னைக்கு ஹீரோவும் தைனும் கிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஆமா இவங்க 2 பேருக்கும் ஒன்னும் இல்லையா அப்படின்னு கேக்குறா. அட உன்னை விட நான் எவ்வளோ வருஷமா இங்க இருக்கேன், எனக்கு அவரை பத்தி தெரியாதா? தைனு ரொம்பவே பிடிவாதம் பிடிச்சவர். லார்ட் ஜூயே கூட அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சாரு பிளைண்ட் டேட்காக. ஆனா இவன் போகவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சதுல அந்த புள்ள கடுப்பாயி ஓடிய போயிட்டான். அப்ப பார்த்துக்கோ அவர் எவ்வளோ பெரிய பிடிவாதக்காரர்னு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் இங்க ஓஹோ அவ்வளோ பெரிய அப்பா டக்கரானி. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு ஆப்பிளை கையில் வச்சுட்டு ரொம்ப சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அந்த லார்ட் சியானுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் இடையில கோட் வேர்டே இந்த ஆப்பிள் தான். ஸோ இந்த ஆப்பிளை கையில் வச்சுட்டு ஹீரோவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன்னா அவன் என் அப்பாவை சும்மா விட மாட்டான், ஒருவேளை என் அப்பாவை விட மாட்டானேன்னு சொல்லி அந்த சியான் லார்டுக்கு ஹெல்ப் பண்ணா இவர் என்ன சும்மா விட மாட்டாரு. இப்போ நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி பலத்த சிந்தனையில யோசிச்சு தாயோ காதுல ஏதோ ஓதுறா. இப்ப நைட்டு நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவன் தைன் கிட்ட ஆமா ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படிங்கவும், அப்புறம் எங்கடா போனா அப்படிங்கிறான். பாஸ் நீங்க நினைக்கிற மாதிரி வான் பையன் கூடலாம் இல்ல, நான் வேணா தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரவா அப்படின்னு கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா தாயோ வந்து லேக் கிட்ட ஹீரோயின் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா உங்களை வர சொன்னாங்க அப்படிங்கிறான். ஸோ ஹீரோவை அந்த இடத்துக்கு போக ஹீரோயின் கையில பூவோட நின்றுட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்ததும் என்னை மன்னிச்சிடுங்க, அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே நான் போயிருக்க கூடாது, அது என்னோட தப்பு தான், இப்போவும் ஒன்றும் கேட்டு போகல, நம்ம அவங்க கிட்ட ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ரிவர் லேம்பை விடுறாங்க. அப்போ ஹீரோயின் எப்போவுமே இந்த ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விடுறா. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ ஆமா இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்கவும், நான் வான் பையன் கூட தான் கேக் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஓஹோ இனிமேல் வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, சும்மா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட ஹீரோயினும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ 2 பேரும் வேறு ரூம்லலாம் இருக்காங்க. ஹீரோக்கு இங்கே தூக்கமே வர மாட்டேங்குது. ஹீரோயின் இப்படி சைல்டிஷா ரொம்ப நல்ல பிள்ளைய நடந்துக்கிறது இவனுக்கு வித்தியாசமா இருக்கு, அதே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான், தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால வெளியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினுக்கு இங்கே பசினால தூக்கம் வரல. அதனால ஒரு நூடுல்ஸை எடுத்துட்டு வர ஹீரோவை பார்த்ததும் ஆமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்குறான். நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி நூடுல்ஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறான். வேணான்னு ஹீரோ சொல்ல ஹீரோவுக்கு வாய் தான் வேணான்னு சொல்லுது, மனசு வேணுங்குது, இருந்தாலும் வேணான்னு சொல்லிட்டான். ஹீரோயினும் சரி வேணானா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இப்போ அடுத்த நாள் ஹீரோ எழுந்து வெளியே வர தைன் உங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறான். நேற்று ஹீரோயின் சாப்பிட்டதை மனசுல வச்சுட்டு இனிமேல் யாருமே இங்க நூடுல்ஸே சாப்பிடக்கூடாது, மீறி சாப்பிட்டா விரட்டி அடிக்கப்படும் அப்படின்ட்டான். அது தெரியாம நம்ம ஹீரோயின் இங்க நூடுல்ஸை மாட்டிக்கிட்டு இருக்க தாயோ ஓடி வந்து அந்த நூடுல்ஸை பிடிங்கிட்டா. ஏன்டி பிடுங்குறேன்னு கேட்க லார்ட் ஷூயே ஒரு சட்டத்தை போட்டாரு, இனிமேல் இங்க யாராச்சும் நூடுல்ஸ் சாப்பிட்டா இந்த அரண்மனை விட்டு விரட்டி அடிச்சிடுவோம் அப்படின்ட்டாங்க. என்ன நீங்க வெளியே போனோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ தூக்கிட்டு வந்துட்டா. இங்க ஹீரோயின் நேத்து அவனுக்கு கொடுக்காம சாப்பிட்டதுக்காக இப்படி எல்லாமா பழி வாங்குறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அடுத்து இப்போ இங்க இறந்து போன ராஜாவோட மனைவியை காட்டுறாங்க. இவங்களை எல்லாரும் மேடம் டான்னு கூப்பிடுறாங்க. ஹீரோ கொஞ்சம் லேட்டா வரான். எதுக்காக நீ லேட்டா வர அப்படின்னு சொல்லி ஹீரோவை கார்னர் பண்ணி அந்த ஜியான் லார்ட் பேசவும், ஹீரோ இந்த பேலஸை நம்ம டெக்கரேட் பண்றது எதுக்காக, இறந்து போன ராஜாவுக்காக தானே, இதை வெறும் சில்வர் கோல்டை வச்சு பண்ணா அது ரொம்ப ஆர்டினரியா இருக்கும், அதனால ஸ்பிரிச்சுவலா ஒரு ஐட்டத்தை வச்சு பண்ணாதான் அவருக்கும் பிடிக்கும், அதனால ட்வின் லோட்டஸ் ஃப்ளவரை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம், அதோட மீனிங் எப்பவுமே 2 பேரும் சேர்ந்தே இருக்கதான் அர்த்தம், அதனால கண்டிப்பா இது அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இந்த ஐடியா அந்த அம்மாவுக்கும் பிடிச்சிருச்சு, அதனால ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ வான் பையன் கூட சேர்ந்து அவ செஞ்சு கொடுத்த கேக்க மாட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்வீட்டை பண்ணலான்னு சொல்லி பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. தைன் இருந்துகிட்டு எதுக்காக இந்த பேலஸை நம்ம இப்போ ரெனோவேஷன் பண்ணணும், இப்போ இது என்ன ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்கவும், அப்படியெல்லாம் இல்ல, அந்த லார்ட் ஜியான் மேடம் டாக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இந்த பொறுப்பை எடுத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு நம்ம விடக்கூடாது, அதனால தான் நான் இதை அவங்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக நானே இதை பொறுப்பெடுத்துக்கிட்டேன்.
அதனால நீ சீக்கிரமாகவே லோட்டஸ் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னுட்டான். இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் அந்த ஸ்வீட்டை செஞ்சுட்டு ஆசையாக கொண்டு வந்து தாயோ கிட்ட கொடுக்க அவள் ஆப்பில் கட்டுறா. ஸோ இப்போ ஹீரோயின் அந்த லார்ட் ஜியானை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அவனை உட்கார வச்சு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவனை பற்றி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கா இல்லையா. ஸோ அவர் இத்தனை மணிக்கு எழுந்துப்பாரு, இத்தனை மணிக்கு தூங்குறாரு, டீ கலர் டவர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நூடுல்ஸ் வேற அங்கே சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் வேற போட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு யூஸ் ஆகாத இன்ஃபர்மேஷனாகவே கொடுத்துட்ருக்கா. அவன் இதையெல்லாம் கேட்டுட்டு மிஸ் சென் யூ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அங்கே கட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அந்த பேலஸோட மேப்பை பார்த்துட்ருக்கான். டைம் வந்ததோ எங்கே ஹீரோயின் வந்துட்டாலாம் அப்படின்னு கேட்குறான். அவங்க இன்னும் வீட்டுக்கு திரும்பவே வரல. ஆனால் கவலைப்படாதீங்க, அவங்க எப்படியும் வான் கூட தான் இருப்பாங்க, அவனை பார்த்துப்பாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த லார்ட் ஜியான் என்ன சொல்றானா, நீ மட்டும் அந்த ட்வின் லோட்டஸ் ஃப்ளவரோட தலையை வெட்டலனா இங்க உன் அப்பாவோட தலை இருக்காது பாத்துக்க அப்படின்னு மிரட்டுறான். இப்போ ஹீரோயினும் அதை நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க. அது தெரியாத ஹீரோ இங்க அவளுக்காக ஸ்வீட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ வந்ததும் அவகிட்ட பேசுறதுக்காக போனா அவ நீங்க இப்படி எல்லாம் என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் ஜியான் சொன்னதை மனசுல வச்சுட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கா. இதை தெரியாத நம்ம ஹீரோ நான் ஒன்னொன்னு ஃபோர்ஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி பே கட்டு நின்றுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினும் ரூமுக்கு வந்து அங்க நின்று இங்க நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கா. யாருக்கு தான் ஹெல்ப் பண்றதுன்னு அவளுக்கே தெரியல. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. ஹீரோவும் தைனும் வேற இடத்துக்கு போக ஹீரோயின் அரைஞ்சு நின்று கேட்டுட்டு நேரா அந்த லோட்டஸ் இருக்க இடத்துக்கு வந்துட்டா. அங்க வந்து எப்படி அதை வெட்டுறதுன்னு தெரியாம ஒரு குச்சியை எடுத்துட்டு வெட்ட மனசே இல்லாம உட்காந்துட்டு இருக்கா. இதை கண்டிப்பா பண்ணிதாகணுமா, இதை பண்ணி அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா, நம்ம ஹீரோக்கு நான் துரோகம் பண்ணணுமான்னு சொல்லி சோகமாக தான் உட்காந்துட்டு இருக்கா. இது தெரியாம அந்த பேக்கு தைன் அங்கிருந்து என்ன பண்றேன்னு சொல்லி கத்த இவ பயத்துல டப்புன்னு அதை கட் பண்ணி விட்டுடுறா. அப்புறம் ஒன்றும் தெரியாத பாப்பாவட்ட அந்த 2 ஃப்ளவரையும் இவ ஃபேஸ் கிட்ட வச்சுட்டு நான் இதை வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தைனும் இப்போ இருக்கிறது இந்த 2 ஃப்ளவர் தான், இதுவும் இல்லைன்னா நம்ம என்னதான் பண்றது, எங்க தான் போறது அப்படின்னு அவனும் கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா நான் இதை வேணும்னு பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோவுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒரு பெரிய பாட்டோட வரான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள அந்த லோட்டஸை வச்சிருக்காங்க. இதை பார்த்ததும் மேடம் டாக்டர் டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கத்த. ஆக்சுவலா இந்த ஐடியாவை நம்ம ஹீரோயின் தான் கொடுத்துருக்கா. ஹீரோவும் இங்க பாருங்க அதை வெளியே வச்சு பார்க்கறத விட இப்படி அதை தண்ணிக்குள்ள அதுவும் இந்த ஃபிஷ்ஷோட பார்க்கறது ரொம்பவே அதிகமாக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும், அதுக்காக தான் நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். இது அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு போல, ரொம்ப ஆசையாக தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் சொன்ன மாதிரியே அவனும் அந்த ட்வின் லோட்டஸ் ஃப்ளவரோட சீடை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து இது ரொம்பவே ரேர், இந்த ட்வின் லோட்டஸ் அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே கிடைக்காது, அதனால தான் நான் உங்களுக்கு இதோட விதையை கொண்டு வந்திருக்கேன், இதை நம்ம இடத்துலையும் விதைச்சு நம்மளும் இதோட அழகை பார்க்கலாம், நீங்களும் இதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த விதையை கொடுத்து அவங்களாம் மடக்கிட்டான். அவங்களும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு நடக்க போகிற செரிமனியில் இங்கே ஃபுல்லாகவே அந்த ட்வின் லோட்டஸ் ஃப்ளவரால் நீ தான் அலங்காரம் பண்ணணும், இதுதான் உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே அந்த ஜியான் லார்ட் வீட்டுக்கு வந்ததும் பாத்திரத்தையெல்லாம் போட்டு உடைச்சிட்டு உடனே நீ ஆளை அனுப்பி அவளை கண்டுபிடி, அவகிட்ட சொல்லு நாளைக்கு மட்டும் ஹீரோ அவங்க சொன்ன மாதிரி அந்த வேலையை பண்ணி முடிச்சிட்டானா அதுக்கப்புறம் இங்க ஹீரோயினோட அப்பா உயிரோடு இருக்க மாட்டாரு பாத்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்புறோம். இப்போ இங்க ஹீரோயினை கட்டுறாங்க. அவளும் அந்த ஒரு பாதி ஆப்பிளை வச்சுட்டு நான் என்ன பண்றது, நான் தான் அவன் சொன்ன மாதிரியே லோட்டஸை கட் பண்ணிட்டேனல, அதுக்கும் மேலே அவன் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அப்பாவியாட்ட உட்காந்துட்டு இருக்கிறதோட இங்கே நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. தைன் வந்து லார்ட் நீங்கள் கேட்ட மாதிரியே அந்த செரிமனிக்காக நம்ம எல்லா டேங்கையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம், நாளைக்கு அதை அங்கே அனுப்பி வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லார்ட் சென்னியோயோ இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல, என்னதான் அவங்க அந்த ஃப்ளவரை கட் பண்ணி விட்டாலோ ஸ்மார்ட்டாக யோசிச்சு எப்படியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம் பின்ன ஏன் ஆளாச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லவும் என்னது அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லடா அவ 3 மாசமா நம்ம இடத்துல இருக்காள்ல, நம்ம இடத்துல தான் அவ இப்படிலாம் யோசிக்கிறா அப்படின்னு சொல்றான். இங்க நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. அவகிட்ட அந்த அமைச்சர் பொண்ணு தானா மாட்ட அவதான் எப்போ பார்த்தாலும் ஹீரோயினை கேர் பண்ணிப்பாருன்னு சொல்லி சீன் போட்டே இருப்பாள்ல. இப்போ ஹீரோயினும் ஆமாம்மா உன்னை லார்ட் எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாரு, நீ ரொம்ப நாளாக அவர் கூடயே இருக்கியல்ல, அதனால அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேட்க அவருக்கு எப்பவுமே நான் கொடுக்குற ஒரு சூப் பிடிக்கும், அப்புறம் இந்த ஃப்ளவர் டீ பிடிக்கும், அப்புறம் அவருக்கு ட்ரிங்க் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்படியா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சுட்டு இப்போ தாயோ என்ன சொல்கிறானா அவங்க நம்மகிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாங்க, இருந்தாலும் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னா நம்ம லார்டு குடிச்சு நான் இதுவரை ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அட அவ எப்பவுமே ஆப்போசிட்டாக தான் சொல்லுவா, அப்போ நம்ம லார்டுக்கு ட்ரிங்க் பண்ண பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி நைட்டு ஹீரோவை இன்வைட் பண்ணுறா ஒரு இடத்துக்கு. அதுவும் லெட்டரில் நான் உங்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டேன், அதுக்கு அப்பாலஜிஸ் கேட்கறதுக்காக தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறா. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ இருக்கு, அதை அவ்வளோ வச்சிருக்கா. ஹீரோவும் சிரிச்சுட்டு சரின்னு சொல்லி அதை எடுத்துட்டு அவ சொன்ன இடத்துக்கு வரா. அங்கே ஃபுல்லாக சாப்பாடும் ட்ரிங்க்ஸுமா வச்சிருக்கா. அவள் ஒரு இடத்துல ஒழிச்சு நின்று கையில் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம்
எல்லாம் ஓட்டிட்டு சின்ன குழந்தை மாதிரி ஒவ்வொரு ஸ்டிக்கருக்கும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னோட விருப்பம் என்ன தெரியுமா, நீங்க எப்பவுமே முன்னாடி இருந்து எல்லாத்துலயும் சக்சஸ் ஆகணும். அப்புறம் 3 ஃபிஷ் மாதிரி நீங்க வாட்டர்ல நல்லா ஸ்விம் பண்ணணும். இது இந்த 4 பிக்கோட ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஏதோ உளறிட்டு இருக்கா. ஹீரோ இதை பார்த்துட்டு இன்னைக்கு என்னோட பர்த்டே கூட இல்லையே, எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அட இன்னைக்கு என்ன டேன்னு உங்களுக்கு தெரியலையா, இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் முடிஞ்சு 100 டே ஆயிடுச்சு. ஸோ இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணணும், அதனால உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம செலிப்ரேட் பண்றதுனா என்ன சும்மாவா, ட்ரிங்க்ஸ் குடிச்சு நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம இதை செலிப்ரேட் பண்றதுக்காக குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை குடிக்க வைக்கிறா. ரெண்டாவது, நீங்க எல்லாத்துலயுமே உங்க பெஸ்ட்டை கொடுத்து வின் பண்ணணும், என் கண்ணால நீங்க தோக்குறத நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி குடிக்க வைக்கிறா. அப்புறம் மூணாவது, உங்களோட ட்ரீம் எல்லாம் நிஜமாகணும் அப்படின்னு அவனை குடிக்க வச்சுட்டு ஹீரோவும் ஒரு மீட்டை எடுக்க அவ அதை ஒரு இலையில சுத்தி இப்படிதான் சாப்பிடணும்னு கொடுக்குறான். அப்புறம் ஹீரோவும் அவ சொன்ன மாதிரியே சாப்பிட்டு இருக்க அவ ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. ஏன் இப்படி பாக்குற அப்படின்னு கேட்க, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கல்ல, அதனாலதான் உங்களை பாக்குற அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து உட்காந்துட்டு அவன் அப்படி இப்படின்னு பேசி 2 டைம் குடிக்க வச்சுட்டா. ஆனா குடிச்சதுல ஹீரோக்கு எதுவுமே ஆகல, ஹீரோயினுக்கு தான் ஓவர்லோட் ஆயிடுச்சு. நீ ஓவரா குடிச்சிட்டே அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நான் குடிச்சா என்ன, நான் உங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கேன்ல, என்னதான் இருந்தாலும் நீங்கள் லார்ட், அதனால நீங்கள் என்ன மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே அந்த லார்ட் ஷியான் அனுப்பி வச்ச பட்லரு கையில் பாக்ஸோட நின்றுட்டு இருக்கான். தைன் வரதை பார்த்ததும் பாக்ஸை கீழே போட்டு ஓடிய போயிட்டான். இப்போ இங்கே ஹீரோவும், நான் உன்னை எப்பவுமே பிளேம் பண்ண மாட்டேன் சரியா, நீ தெரியாம தான் அந்த லோட்டஸை கட் பண்ணிட்டேன், அதனால நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அவளுக்கே ஓவர்லோட் ஆச்சே. நீ எதுக்கு என்ன மன்னிக்கிற, நான் தான் உன்னை மன்னிக்கிறதுக்காக யோசிக்கணும். அன்னைக்கு என்னடானா என்ன கேக்கோட நிற்க வச்சு தலையிலேயே சுட பார்த்தேன், அப்புறம் பாய்சனை கலக்கி விட்டுட்டேன், கொஞ்சம் விட்டா நான் எல்லாத்துலேயுமே செத்துருப்பேன் தெரியுமா, உனக்கு என் உயிர் அவ்வளோ விளையாட்டா போச்சா அப்படின்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோவும் வந்து, நான் இனிமேல் ஒன்று அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கவும், ஆமாம் இனிமேல் நீ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி நீ என்னோடது அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டா. டக்குன்னு கிஸ் பண்ணிட்டா. அப்புறமா ஹீரோவோட ஃபேஸை பார்த்துட்டு என்னடா ரியாக்ஷன் இது அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயே அரைஞ்சிட்டா. எப்போ பார்த்தாலும் நான் அதே உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கோமா ஹீரோயின் போக ஹீரோ கையை பிடிச்சி அவனும் கிஸ் பண்ணிட்டான். இப்போ அந்த இடத்துக்கு அந்த பாக்ஸோட வந்துட்டு இருக்கான். என்னடா ஆப்பிள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் அப்படிங்க இப்ப இவங்களும் நார்மல் ஆகிட்டாங்க, பாருங்களேன் இதுல ஆப்பிள் எல்லாம் வச்சிருக்காங்க, அந்த லார்ட் சியானோட பட்லர் தான் இந்த கையில வச்சிட்டு இருந்தான், என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ இந்த போதையில இருக்காளே அதனால அந்த ஆப்பிளை தூக்கிட்டு, இது லார்ட் சியானோடது, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்னம்மா அவனுக்கு அப்படின்னு சொல்லி தானாவே உளறிட்டு வாங்கிட்டா. இப்ப அடுத்த நாள் எழுந்ததும், ஐயோ என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ரூமுக்கு வந்து பாக்குறா. அங்க ஹீரோ இல்ல, ஆனா அதுல ஒரு சீக்ரெட் லெட்டர்னு இருக்கு. சரி இதையாச்சும் கொண்டு போய் கொடுத்து என் அப்பாவை காப்பாற்ற வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதை தூக்கிட்டு அவனோட இடத்துக்கு போயிட்டு இருக்கா. ஹீரோவோ பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான் அவளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதை தைன் பார்த்ததும், நான் சொன்னல அப்பவே இவ ரொம்பவே மோசமான புள்ள, நீங்க என்னடானா இவ்வளவு நம்பி தெரியுறீங்க அப்படிங்கவும், இருடா அமைதியா பாருடா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனோட அரண்மனைக்கு வந்துட்டு உள்ள போகவும் மனசு இல்ல, சரி திரும்ப தான் வந்துடலான்னு மனசு இல்ல, அப்படி அவ உள்ள போக திரும்பன்னு பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க தைனு அவ உள்ள போனா கத்தி எடுக்கிறான், அவ திரும்ப வந்தா கத்திய வச்சிடுறான். இப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்புறம் டப்புனு ஹீரோயின் மனசு மாதிரி, வேணாம் வேற ஏதாச்சும் வழியை பார்த்துக்கலாம், நம்ம லார்டுக்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப வந்துட்டான். அவனோட ரூம்ல வந்து அதே இடத்துல அந்த லெட்டரை வச்சுட்டு திரும்ப ஹீரோ வந்துட்டான். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், உடனே அவ சமாளிக்கிறதுக்காக, நீங்க நேற்று ஓவரா குடிச்சிட்டீங்கல்ல, அதனாலதான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன், நீங்க சூப் குடிக்கிறீங்களா அப்படின்னு அவளே வாண்டடா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாமா எனக்கு சூப் வேணும் அப்படிங்கவும், இப்பவே நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டா. ஹீரோ இந்த பக்கம் சூப் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க நம்ம தைனு ஹீரோ கிட்ட வந்து, அப்பாவும் மகளும் சேர்ந்துதான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, 2 பேருமே கூட்டு கலவானிங்க, ஆமா நீங்க ஏன் அவளை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், நீ தானடா சொன்ன லார்ட் ஜியான் கிட்ட இருந்து அவ என்ன ப்ரொடெக்ட் பண்ணான்னு, அதெல்லாம் ஒரு பயத்துல பண்ணிருக்கா அப்படிங்கவும், அப்புறம் அவ என்னோட அழகுல மயங்கிட்டான்னு சொன்னையே, இல்ல அவ எல்லாத்தையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணிருக்கா, நீங்க எல்லாத்தையும் திங்க் பண்ணி முடிவெடுங்க, சரி அவங்க அப்பாவை என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். எங்க ஹீரோயின் அந்த லார்ட் ஜியான் இடத்துக்கு வந்திருக்கான், அவன் சீக்கிரமா ரெடி ஆயிக்கோ உன்னோட அப்பாவோட டெட் பாடியை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோயினும், தயவு செஞ்சு என்னை நம்புங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணேன், அவர் கூட சேர்ந்து கூட நான் குடிச்சு தெரியுமா, அதனால எனக்காக ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அடுத்த நாளே அந்த வான் பையன் கூட சேர்ந்து சுத்தி அந்த பெட்டு இந்த பெட்டுன்னு சொல்லி போட்டு அவங்க அப்பாவை அடிச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு போறதுக்கான பேட்சை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டா. இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. தைன் வந்து, என்னதான் அவள் கெட்ட பிள்ளையா இருந்தாலோ அவள் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கவும், சரி அவள் இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவங்க அந்த வான் பையனோட தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கவும், என்னது அவன் கூட சுற்றுறான் அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு செம ஜெலஸ் ஆயிடுச்சு.
இப்போ ஹீரோயின் திரும்ப வர அவளை பிடிச்சு எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறான். நான் சும்மா ஒரு வாக் போயிட்டு வந்தேன் அப்படிங்கவும், தனியாவா போனேன் அப்படிங்கவும், லார்ட் இப்போல்லாம் நீங்கள் என் மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறீங்க போலவே அப்படிங்கவும், இல்லை நீ என் இடத்துல இருக்கல, அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒய்ஃபாக வேறு இருக்க, என் பேரை யூஸ் பண்ணி வெளியே எப்படி சுற்றிட்டு இருக்கு யாருக்கு தெரியும் தான் கேட்குறேன் அப்படின்ட்டு. இனிமேல் எனக்கு கேட்காம நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாது, யாரு கூட சேர்ந்து சுற்றக்கூடாது, வேற ஏதாச்சும் உனக்கு என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்க. இல்லை அப்படிங்கிறா. உண்மையாவா அப்படின்னு கேட்க, அட என்ன நான் பார்த்துப்பேங்க, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா, உங்கள் ஒர்க்கை பாருங்க அப்படிங்கவும். ஹீரோ எனக்கு பசிக்குது அப்படிங்கிறான். எனக்கு 3 தான் ஆச்சு மணி, இப்போவே உங்களுக்கு பசிக்குதா, சரி சரி நான் போய் ரெடி பண்ணுற போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளும் வந்து சாப்பாடை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே தாயோ வந்து எனக்கு என்னமோ லார்டு உங்கள் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்காரு, நீங்கள் வான் கூட சேர்றது அவருக்கு ரொம்ப பொசசிவாக இருக்குது, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தாயோ சொல்லவும், ஃபஸ்ட்டு நீ வேலையை பாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னையாடா உனக்கு பிடிச்சிருக்கு சார் இப்போ ஜெலஸில் வேற இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சாப்பாட்டில் ஃபுல்லாக வினிகரை கலந்து விட்டா. இப்போ ஹீரோவும் அதை ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்ருக்க. எல்லாமே படு கேவலமாக இருக்குது, சாப்பிடுங்க உங்களுக்காக தான் இதை செஞ்சுருக்கேன், உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும்னு தைன்னு சொன்னான், அதனால தான் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவனை பழி வாங்கி விட்டான். இப்போ அடுத்த நாள் இந்த பேட்ச் யூஸ் பண்ணி அவங்க அப்பாவை அடிச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு பூந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறத நோட்டை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு மேப்பையும் கிரியேட் பண்ணி அடுத்த நாள் அவங்க அப்பாவை மீட் பண்ணி அந்த மேப்பை கொடுத்துட்டா. 3 நாள் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே நீங்கள் தப்பிச்சிடணும் சரியா அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக அவளோட பிளானே அவங்க அப்பா வந்ததும் இந்த ஊரை விட்டே போயிடணுன்னு தான் பிளான் பண்ணி வச்சிருக்கா. அப்படி அவங்க அப்பாவை மீட் பண்ணிட்டு திரும்ப வர இங்கே ஹீரோ அந்த மேடம்டா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நான் சொன்ன மாதிரியே நீ எல்லா டேங்கையும் கொடுத்துட்ட, ஃபுல்லாகவே ட்வின் லோட்டஸாக தான் இருக்குது, அப்புறம் ஏன் நீ கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்குது அப்படின்னு கேட்கவும், இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சீக்கிரமாக நான் இந்த கவுனை டெக்கரேட் பண்ணிடுறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி டைம் கேட்டுட்டு இருக்கான். இதை ஹீரோயின் ஒட்டு கேட்குறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவளை கூப்பிட்டு என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கவும், நான் லார்டோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்படி இப்படி பேச இவ உடனே எனக்கு நல்லாவே தைக்க தெரியும், நான் சூப்பராக டிசைன் கூட பண்ணுவேன், அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இன்னும் 2 நாளுக்குள்ள கவுனை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டா. அந்த பொம்பளையும் 2 நாளா, சரி சரி அப்படி எனக்கு மட்டும் பிடிக்கலன்னு வச்சுக்கவேன், அப்போ உங்கள் 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஹீரோவா அவளை பிடிச்சி இதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, லூஸ் மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் நீங்களும் பனிஷ்மெண்ட் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அடுத்த நாள் ஒரு டிசைனை போட்டு ஹீரோ கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அங்கே ஏகப்பட்ட டிசைன் இதே மாதிரி தான் இருக்குது, எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க ராஜா இறந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே வருத்தத்தில் போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் அப்போ அவங்க ரொம்ப சேடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா டிசைனையும் தூக்கிட்டு நேராக வான் பையன் கிட்ட போயிட்டா. அவங்க 2 பேரும் பலமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இதை தைனும் ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவால் தான் இப்படி 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கவே முடியல. பாருடா இவ்வளோ தாண்டா டிஸ்டன்ஸ், எவ்வளோ பக்கமாக உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கன்னு சொல்லி அவன்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கான். அப்புறம் அவன் மேலே கை போட்டு எனக்கு தெரிஞ்ச வரை என்னன்னா அவங்க லார்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லி தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த ராஜா இறக்கல, உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ 3 பேரும் திரும்ப வந்துக்கிட்டு இருக்க. உடனே ஹீரோ இனிமேல் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து சுற்றக்கூடாது, நீ என்னோட மனைவி, இது மாதிரி இன்னொருத்தர் கூட சுற்றுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் அப்போ நீங்கள் ஜெலஸாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி ஓட்ட, அதெல்லாம் இல்லை எல்லாம் ஒரு ரெஸ்பெக்ட்காக தான் அப்படின்னு சொல்லி உளறிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வர, அப்போ நம்ம அந்த இறந்து போன ராஜாவோட இடத்துக்கு போய் பார்த்தா ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்போ அந்த இடத்துக்கு போகிறாங்க. நைட்டு சீக்கிரட்டாக யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துல போய் அதையும் தேட அதில் அவர் சின்ன வயசுலேயே இறந்துட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் வார் கூட நடக்காமல் டப்புன்னு இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும், பாடி செக்கப் அப்போ தான் யாரோ பாய்சனை கலக்கி கொடுத்துருக்காங்க. அந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போ நீ வந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் மேலே இருக்கிறத ஏடி எடுத்துக்கிட்டு இருக்க, அது ஃபுல்லாக இவன் மேலே விழுக வரும்போது கரெக்டாக ஹீரோ வந்து அதை அவன் மேலே விழுகாம எல்லாத்தையும் இவன் மேலே விழுகிற மாதிரி பிடிச்சிட்டான். அப்படி விழுறதுல ஒரு டிசைனெல்லாம் இருக்க ஒரு புக் இருக்குது, அதை ஹீரோயின் படித்து பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ ஐடியா கிடைச்சிருச்சு போல. உடனே ஹீரோவோட ஹெல்ப்பில் ஹீரோயின் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. விடிய 2 பேரோட டிசைன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்காக சமைச்செல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். என்னடா இங்கே நடக்குதுன்னு தாயாவும் தைனும் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் இதை நீங்கள் போட்டு பார்க்கணும்னு சொல்லி அவனுக்கு போட்டு விட்டுட்டு அப்படியே இப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் தெரியாமல் ஹீரோயின் தடிக்கவே இல்லை, ஹீரோ பிடிக்க போகும்போது அதில் ஏதோ ஸ்பான்ச் எல்லாம் வச்சிருக்காங்க போல, அதனால 2 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி பிரிந்துக்கிட்டாங்க. இப்படி 2 பேரும் கிடக்கிறத பார்த்துட்டு 2 பேருமே சிரிச்சுட்டு அப்புறம் ஹீரோயின் வந்து ஆமாம் நீங்கள் இந்த பொண்ணு ட்ரெஸ்ஸில் கூட ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவனை ஓட்டிட்டு எங்கே எழுந்து நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கா. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹீரோவால் எழுந்து நிற்கவே முடியல, கஷ்டப்பட்டு எழுந்து என்னையாடி ஓட்டுற அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஓடி பிடிச்சி விளாண்டுருக்காங்க. அப்படி ஓடி போகும்போது
தெரியாம தடுக்கி விட்டு ஹீரோ கீழே விழுந்துட்டான். இதையும் தாயாவும் தைனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தாயோ ரொம்பவே இதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. தைனு என்னடா என் லாடுக்கு வந்த கொடுமை அப்படின்னு சொல்லி தலையை தட்டி. இப்போ நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ண அந்த ட்ரெஸ்ஸை மேடம் டாக்கு அவங்களோட லவ்வை ஃபீல் பண்ணி அதை வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களோட பழைய காதல் ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் ஷேடோ மாதிரி காமிச்சு ஃபர்ஸ்ட் 2 பேரும் சந்தோஷமா இருந்த மாதிரியும், அதுக்கப்புறமா அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா மேடம் டா ரொம்பவே லோன்லியா இருந்ததை ஃபீல் பண்ண மாதிரியும், அதுக்கப்புறமா அவரு நீ என்னதான் நான் இல்லாம ரொம்ப லோன்லியா இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணும், நீ கஷ்டப்படுறத நான் பார்க்கக்கூடாது, என்னதான் நம்ம இப்படி பிரிஞ்சிட்டாலும் நீ அதுக்காக வருத்தப்படக்கூடாது, நம்ம இனிமேல் ட்ரீம்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இறந்து போன ராஜாவோட மெமரிஸை இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மேடம் டாக்கு ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. ஸோ அதை நினச்சி இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு அவங்க டிசைன் பண்ண அந்த கவுனை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கவோ அவள் அப்பாவை எப்படியாவது சேவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்க வரும்போது கரெக்டாக ஹீரோ பூந்து அவள் அதை கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே வேலை செய்கிற எல்லாருக்குமே விருந்து போட்டுடலாம், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாற்றி விட்டுட்டான். இது தெரியாத மேடம் டாவோ சரி ஓகே அப்படியே பண்ணிடலான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வெளியே ஹீரோயின் வந்து வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ நான் இப்படி பண்ணுறதுக்கெல்லாம் ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை தூக்கிட்டே வந்துட்டான். வீட்டில் வந்து ஹீரோயின் ஒரே புலம்பல் தான், எப்படிதான் இப்போ நான் என் அப்பாவை அங்கிருந்து கூட்டிட்டு வர போறணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ கிட்ட தைன் வந்து ஹீரோயின் ரூம் விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், சரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்த பத்தி இப்ப ஹீரோ தைன் கிட்ட விசாரிக்கிறான். தைனும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட அப்பாவை அங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்க, அங்கதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு, ஒரு பேலஸ் கட்டிட்டு இருக்காங்க, அங்கதான் அப்பாவை அடைச்சு வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் திருட்டுத்தனமா போந்து அப்பா கிட்ட எப்படியாவது பேசணும்னு ட்ரை பண்றா. ஆனா அங்க ஒருத்தருமே வேலை செய்யல. அப்போ 2 பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி ஹீரோயினோட அப்பாவை ஹீரோ தான் ஏதோ பிளான் பண்ணி சாகடிச்சிட்டான் பாரு, இதுல ஏதோ இருக்குடான்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இது மாதிரி இங்க வேலை செஞ்சுட்டு இருந்த சென்னுங்கிறவரு கட்டடம் இடிஞ்சு விழுந்ததுல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயின் அவர் எப்படியாச்சும் பார்க்கணும்னு சொல்லி உள்ள போக ட்ரை பண்ண 2 கார்ட்ஸ் பிடிச்சி அவளை தள்ளி விட்டுடுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளை பிடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம இந்த விஷயத்த வீட்டுல போய் பேசலாம் அப்படின்னு கூப்பிட, அப்போ இவர் தான் என்னோட அப்பான்னு உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, உனக்கு என்ன பிடிக்கலனா டைரக்டா நீ என்ன பழிவாங்க வேண்டியதானே, என்ன ஹர்ட் பண்ண வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம என்னோட அப்பாவை இப்படி பண்ண, அவரு உன்னை என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ நீ என்ன இவ்வளவுதான் நம்புறியா அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்துல வரும்போது டக்குன்னு என் கிட்ட வந்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த காவலாளியோட கத்தி எடுத்து நீட்டிட்டா ஹீரோ. அப்போ நீ என்ன இவ்வளவுதான் நம்புற, அன்னைக்கு என்னோட ஃபேமிலிக்காக நீ பேசின, என் ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னியே, நம்ம 2 பேரும் ஒன்னா ரிவர் லேம்ப் எல்லாம் விட்டோமே, அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி பக்கத்துலயே வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அசையவே இல்லை. அப்படி இவன் எமோஷனலா பேசிக்கிட்டே வர அந்த கத்தியும் அவன் நெஞ்சில ஏறிடுச்சு. அப்ப நீ அவ்வளவுதான் என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கவும், ஹீரோயின் டப்புன்னு அந்த கத்தியை போட்டுட்டு தைன் எப்பவுமே அந்த டிவோர்ஸ் பேப்பரை வச்சுட்டே தான் தெரியவா, அதனால அவன் கிட்ட இருந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை வாங்கி அவளோட ரத்தத்தால அதுல ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சுட்டு, இங்க பாரு இனிமேல் எல்லாமே முடிச்சிச்சு, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை அவன் மூஞ்சிலே வீசிட்டு போயிட்டா. ஆக்சுவலா ஹீரோயினோட அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு காட்டவே இல்லை. இங்க ஹீரோவோ அப்பாவை இவன் தான் கொண்டான்னு சொல்லி இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோயினும் அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு போயிட்டு இருக்கா. இங்க அந்த லார்ட் சியானை காட்டுறாங்க. இவன் இனிமேல் சென்யூ பத்தி எதுவுமே பேசக்கூடாது, அவ்வளோதான், அவளுக்கும் நமக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா வான் போகவும், என்ன இந்த வான் பையன் மேடம் டா கூட ஓவரா க்ளோஸா இருக்கானே, அது மட்டும் இல்லாம அந்த கட்டிட்டு இருக்க மாளிகை இவனுக்கு தான் போலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். வானும் இவங்க ரிலேட்டிவ் தான், அரச குடும்பத்தை சேர்ந்தவன் தான். இப்போ அடுத்த நாள் நம்ம தாயோ ஹீரோவோட ரூமுக்கு வெளியே உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுன்னு சொல்லி ஹீரோ தான் திட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ தைன் வந்ததும் நீ எல்லாம் ஒரு மனுஷனா, தோ இவங்கிட்ட நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியேன்னு ரொம்ப வாழ்வாள்னு கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ தைன் நான் அவளை எல்லா பக்கமும் தேடிட்டேன், என்னால் அவளை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு கத்தவும் டப்புன்னு ஹீரோவை வெளியே வந்துட்டான். இப்போ நேராக ஹீரோயினை தேட கிளம்பிட்டான். இப்போ தைனும் நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம அவங்களே உங்களை டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க, எதுக்காக நீங்க அவ பின்னாடி இவ்வளோ சுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் அவளுக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தைன் கேட்க, ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாம நடக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பக்கமாக தான் ஹீரோயினும் போய்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு யாரோ அவளை தலையில தட்டி மயக்கம் போட வச்சுட்டாங்க. இப்போ நைட்டு நம்ம தாயோ காட்டுறாங்க. அவ வேகமா அவ பொருளை எல்லாம் மூட்டை கட்டிட்டு இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஆளு கூடலாம் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கா. தைன் பிடிச்சிச்சு, எங்க போற, இந்த டைம்ல பொண்ணுங்களை வெளியே சுத்தக்கூடாது உனக்கு தெரியாதா அப்படிங்கவும், அப்போ ஹீரோயினும் இதே நிலைமையில தானே கஷ்டப்பட்டு இருப்பான்னு சொல்லி ஹீரோ அவளை தேடி கிளம்பிட்டான். இப்போ எல்லாருமே ஹீரோயினை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, எங்க இருக்கானே தெரியல. பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஒருத்தன் பைத்தியக்கார கும்பல் மாதிரி இருக்கு, அவனுக்கு கடத்தி வச்சிருக்காங்க. இப்போ விடிஞ்சே போச்சு, ஹீரோயினை கண்டுபிடிச்ச பாடே இல்லை, எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது மாதிரி ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு அடக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ ரொம்பவே மயக்கமா இருந்தா, என்ன
என்ன ஏதுன்னு கரெக்டாக தெரில அப்படிங்கவோ ஒரு வேளை ஹீரோயினாக இருப்போலோ அப்படின்னு சொல்லி அங்கே ஹீரோ கிளம்பிட்டான். இங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்து ஒரு கும்பல் கூட சேர்ந்து உட்கார வைக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட பொண்ணுங்களே இதே மாதிரி தான் கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சு அழகு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, அவங்க நம்ம கண்ணீரை வச்சுதான் ஏதோ காஸ்மெட்டிக் பொருள் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால நீயும் அழுதுதான் ஆகணும், தயவு செஞ்சு அழு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் கண்ணுல இருந்து தண்ணியே வர மாட்டேங்குது. என்ன நீ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை பிடிக்க உடனே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோம். அவனுங்க 3 நாள்ல உன்னோட திறமை யூஸ் பண்ணி என்னோட காஸ்மெட்டிக் பொருளை நீ இந்த ஊர் ஃபுல்லா பரப்பி என்னோட காஸ்மெட்டிக் பொருளை ஃபேமஸ் ஆக்கணும் அப்படிங்கிறான். இந்த டீலுக்கு வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிட்டா. இங்க நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. இருந்துட்டு நீங்க 3 நாளா எதுவுமே சாப்பிடல, இப்படியே சுத்திட்டு இருக்கீங்களே, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு 2 பொண்ணுங்க இந்த ஹீரோயின் அறிமுகப்படுத்தினாலேயா அந்த காஸ்மெட்டிக் பொருளை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை உடனே ஹீரோ பார்த்துட்டு இதை பத்தி விசாரிக்கிறான். இங்க நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுல அவங்களோட பிசினஸ் நல்லாவே சக்சஸா போயிட்டு இருக்கு. அதனால அந்த மண்டத்தலைனுங்கெல்லாம் நம்ம ஹீரோயினையும் அவங்க கேங்லயே சேர்த்துட்டானுங்க. சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம நீ தான் எங்களோட செகண்ட் சீஃப்னு சொல்லி ஹீரோயினை செகண்ட் சீஃப் ஆக்கி விட்டுட்டு, ஆனா அங்க ஆல்ரெடி செகண்ட் சீஃப் இருந்திருக்கான். அவன் நான் தானே இங்க செகண்ட் சீஃபா இருந்தேன், என்ன நீங்க இவளுக்கு செகண்ட் சீஃப்னு சொல்றீங்க அப்படிங்கவும், விட்ரா நீ தேர்ட் சீஃபா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி அவனோட இடத்த ஹீரோயின் பிடிச்சதுல அவனுக்கு ரொம்பவே வெறுப்பு ஹீரோயின் மேல. இங்க ஹீரோயினும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம பிள்ளைங்களெல்லாம் வச்சு டான்ஸ் பண்ணி எல்லாரையும் என்ஜாய் பண்ண வைக்கலாம் அப்படின்னுங்கிறா. இப்போ அடுத்த நாள் அந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் நம்ம ஹீரோயின் டான்ஸ் கத்து தர மாதிரியே கத்து தந்துட்டு சுத்தி இருக்க காட்ஸ் எல்லாம் எங்கெங்க எந்தெந்த இடத்துல இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அவ தெரிஞ்சு வச்சுக்கிறா. அப்புறம் அப்படியே நைஸா அந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது கரெக்டா அந்த தேர்ட் சீஃப் வந்துட்டான். எதுக்கு நீ இங்க இருந்து எஸ் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே இங்க பாருங்க இங்க காட்ஸே இல்ல, அதனாலதான் சேஃப்டிக்காக நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்ததும், ஏண்டா ஒழுக்கமா கூட காவல் காக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி விட்டுட்டு நல்ல விளையாட்டம் பேசிட்டு போறான். இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. எப்படியாச்சும் அந்த இடத்துக்குள்ள நுழையணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் மீசையை வச்சுட்டு அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆக அவனுங்க உள்ளேயே விட மாட்டான்ட்டானுங்க. அடுத்து ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்க அவனுங்க பொண்ணுன்னு நினைச்சு நம்ம ஹீரோவை கடத்திட்டு வந்துட்டானுங்க. இங்க குட்டி ராஜா அவங்க இருக்க அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சிருக்கானுங்க. அங்க நம்ம ராஜா என்ன பண்றாருன்னா பேசிட்டே ஒருத்தன் தட்டுல பூச்சியை போட்டு விட்டுட்டு ஆட்களை கூட்டி அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நைஸா குட்டி ராஜா அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. ஆக்சுவலா இவரும் இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் கடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்சு ராஜாவா ஒரு வேலை செய்யணும் இல்லையா, அதனால்தான் பெண்களை காப்பாத்துறதுக்காக நம்ம குட்டி ராஜா இந்த இடத்துல பூந்திருக்காரு. இப்ப நைட்டு நம்ம ஹீரோயின் இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லி செவரியரை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த தேர்ட் சீஃப் வந்துட்டான். எனக்கு தெரியும் நீ எப்படியும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு தான் பிளான் பண்ணுவேன், ஒழுங்கு மரியாதை வா அப்படின்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டான். அவனை ஒரே தட்டுல மயக்கம் போட வச்சுட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வரவோ, ஹீரோயின் என்ன ஒழுங்கு மரியாதையை விடு, நீ ஒரு கொலைகாரன், கொலைய பண்ணிட்டு எப்படி நீ என்கிட்ட பேச வரலான்னு சொல்லி அவன் கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. அப்போ ஹீரோ இருந்துட்டு அவளை பிடிச்சு, உன் அப்பா ஒன்னும் சாகல அப்படிங்கிறான். ஆமா உன் அப்பா இன்னும் சாகல, நான் அவரை வெளியூர்ல சேஃபான இடத்துல தான் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ அன்னைக்கு மேடம் டாக்கிட்ட உன் அப்பாவை சேவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் பேசுவேன் எனக்கு தெரியும், ஆனா அது நடக்க எப்படியோ அந்த லார்ட் ஜியான் விட மாட்டான், அதனால தான் நான் அதை தடுத்தேன். அது மட்டும் இல்லாம நீ இப்படி மாட்டிக்கிட்டது கூட என்னோட ஃபால்ட் தான், நான் தான் உன்னை கேர் பண்ணிக்காம விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னுங்கவும் ஹீரோயின் உடனே, ஆமா உனக்கு இவ்வளோ உண்மை தெரிஞ்சும் என்கிட்ட நீ உண்மையை சொல்லவே இல்லையே, நான் இதனால எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி கோவப்படவும் இப்போ ஹீரோவில் ஹக் பண்ணிட்டு, இனிமேல் நான் உன்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன், உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் சரியா அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு அப்புறமா கீழே கிடக்கிற அந்த தேர்ட் ஷெஃபை கட்டி போட்டு ஒரு ரூம்குள்ள ஒளிய பார்த்தா அங்க குட்டி ராஜாவும் இருக்காரு. நான் இது மாதிரி நம்ம நாட்டு பெண்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக வந்தேன், ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, என்ன இதே மாதிரி தூக்கிட்டு வந்துட்டாங்க, அதனாலதான் இவர் என்ன காப்பாத்த வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாச்சும் நம்ம பெண்களை எல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா போட்டு தரா. அடுத்த நாள் அந்த டான்ஸ் கத்துக்கிட்ட பொண்ணுங்க எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க இது அந்த தலைவரும் அவங்க ஆட்களும் நம்ம ஹீரோயினும் எல்லாரும் அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் இந்த பிஸ்னஸை இப்படியே விடக்கூடாது, இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புது காஸ்மெட்டிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு மேப்பையும் போட்டு கொடுத்துருக்கா. அதை அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாரும் வாயை பிறந்து கும்பலாக பார்த்துட்டு இருக்கும்போது நைஸாக அங்கிருந்து ஹீரோவும் குட்டி ராஜாவும் அந்த பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு அப்படியே நழுவிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க கட்டி போட்டு வச்சிருந்த அந்த தேர்ட் ஷெஃப் வந்துட்டான். இவங்க எல்லாரும் இங்கே தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஒரே ஃபைட் தான். உடனே ஹீரோவை எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் இப்போ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பெண்களை எல்லாம் கூப்பிட்டு குட்டிராஜா எப்படி நைஸா வெளியே வந்துட்டாரு. ஆக்சுவலா நம்ம வான் பையனும் ஹீரோயினை தேடிட்டு தான் இருந்திருப்பா. ஹீரோயின் இங்க தான் இருக்கா அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சதும் அவனும் அவனோட
ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டான். உள்ள ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் இருக்காங்க. அவன் ஹீரோயினை அட்டாக் பண்ண கரெக்டாக ஹீரோ காப்பாத்திட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணவனை எப்படி ஹீரோ சும்மா விடுவான்? அவனை பிடிச்சு அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துட்டான். ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. தயவு செஞ்சு ஏந்திரிங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. இப்படி அங்கே எல்லா கார்ட்ஸும் வந்துட்டதால ஒரு வழியா எப்படியோ சேஃபா ஹீரோவோட இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அப்படி ஹீரோ மயங்கி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினா பக்கத்தில் உட்காந்து அவனை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கியும் போயிட்டா. அப்புறமா 2 பேரும் இறந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக தாயோ ஓடி வந்து உங்களை பார்க்கறதுக்காக வான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரமா அப்படிங்கவும் உடனே ஹீரோயின் வேகமாக கிளம்ப பார்க்குறா. அப்போ டக்குன்னு ஹீரோ இரும ஆரம்பிச்சிட்டான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ நடிக்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் என்னை பார்க்க தானே கூப்பிட்டுருக்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. அவன் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அம்மா உன்னை தான் அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டான்ல, அப்புறம் ஏன் நீ அவன் கூட இருக்க? அவனுக்கு பயந்து போய் தான் நீ இங்கே இருக்கேன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவை கொண்டதே அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் உண்மையை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் பேசவே விட மாட்டேங்கிறான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ என்ட்ரி தான். அவன் வந்ததும் என்ன நீ எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு வைக்க தான் வந்திருப்ப போலயே, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இப்படி சண்டையை மூட்டிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும் அவன் வந்து அதான் உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அப்படியே இவளை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க, ஒழுங்கா அவளை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் மாத்தி மாத்தி அவளை அங்கேயும் இங்கேயும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிட்டான். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடிட்டா. உடனே ஹீரோவோ நானும் இன்னும் ரெக்கவர் ஆகல, அதனால நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், தைன் இவனை வந்து அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். அப்புறமா ஹீரோவும் தைனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ வர சவுண்ட் கேட்டதும் ஹீரோயின் தான் வர அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ போய் படுத்துட்டான். ஆனா அங்க வந்தது அந்த அமைச்சரோட பொண்ணு. அவளை பார்த்ததும் நல்லதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி தான் ஹீரோயினும் வந்திருக்கா. அவ கேட்டதும் அப்போ இந்த மெடிசன் தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறா. உடனே ஹீரோ இல்ல எனக்கு அந்த மெடிசன் வேணும் அப்படின்னு கேட்கறான். ஹீரோயின் அந்த அமைச்சர் பொண்ணை பார்த்து ஒரு சிரிப்பை போட்டுட்டு அப்படியே ஹீரோ கிட்ட வந்து அந்த ஹீரோக்கு அந்த மெடிசனை கொடுக்க இவ பார்த்து கடுப்பாகி அந்த இடத்த விட்டு போயிட்டா. அப்புறம் ஹீரோவும் அவ கொடுத்த மெடிசனை ஒரே கல்ப்பா அடிச்சுட்டு டப்புன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். முதல் கசப்பா இருந்தது, ஆனா இப்போ இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, அந்த இடத்த விட்டு ஓடியே வந்துட்டா. இப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ ஞாபகமே தான். துவைக்கும் போதெல்லாம் அவன் கிஸ் பண்ணதையே நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அந்த பைத்தியக்கார பசங்க இருந்தாங்க இல்லையா, நம்ம ஹீரோயினை பிடிச்சி வச்சிருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோ வந்ததும் ஒழுங்கு மரியாதை யார் என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்துதுன்னு கேட்கவும் அந்த மொட்டை தலையை உடனே பாஸ் நீங்க தானே பண்ணீங்க, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி போய் சொல்லவும் நீ எல்லாம் ஒரு அண்ணனடா லார்ட், நான் உங்களுக்கு உண்மை சொல்றேன், இவன் தான் உங்க பொண்டாட்டிய 25 டைம் அடிச்சான், அதுவும் அவங்க அழுகலன்னு சொல்லி எச்சா வேற அடிச்சிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டான். ஓஹோ என் ஒய்ஃபை நீ 25 டைம் அடிச்சியா, அப்ப அது கூட 10 பேருக்கிக்கோ 250 டைம் உனக்கு அடிவில போகுதுன்னு சொல்லி அவனை செமத்தியா அடிச்சிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் நைட்டு ஃபுல்லா ஹீரோவை அப்படி சைட் அடிச்சுக்கிட்டே அவ தூக்க கேட்டதும் இல்லாம தாயாவையும் பிடிச்சி வம்படியா உட்கார வச்சிருக்கா. விடிஞ்சே போயிடுச்சு. தாயோ இருந்துட்டு அம்மா உங்களுக்கு இப்போ என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, தாயோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவன் ஒரு பையனை மீட் பண்ணான். அந்த பையன் முதல்ல அவகிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டான், ஆனா இப்போ ரொம்பவே அன்பாவும் அவன் ஃபேமிலி கிட்ட கூட ரொம்ப அக்கறையா நடந்துக்கிறான். இப்படியெல்லாம் அந்த பையன் பண்றது என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவனை பார்க்காம இருந்தா கூட மிஸ் பண்ற மாதிரி ஆகிட்டா. அதனால என் ஃப்ரெண்டு ஒருவேளை அந்த பையனை லவ் பண்றாளா அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்க, தாயோக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும் போல, செஞ்சு அந்த ஃப்ரெண்டு நீ தானே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா. உடனே அட என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்த விட கிளம்பியாகணும்னு சொல்லி மூட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஹீரோ வந்து பார்த்தா ஹீரோயினோட ரூம்ல அவ இல்ல. தைன் வந்து தேடிட்டு எங்கேயோ 2 பேரும் ஓடிட்டாங்க. உன் பொண்டாட்டி போனது பார்த்தாம தாயோவையும் சேர்ந்து எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா 2 பேரும் மூட்டையை கட்டிட்டு இன்னொரு புது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டான். வந்ததும் என்ன ஆச்சு உனக்கு, இப்போ எதுக்காக நீ இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, நான் தான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேனே நீங்க பாக்கலையா அப்படிங்கிறான். நல்லா அதை பார்க்கல, இப்போ எதுக்காக நீங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அட நம்ம குட்டி ராஜா நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணி ஒரு கடையை ஓபன் பண்ணி கொடுத்தான்ல, அந்த கடையை இனிமேல் என்னையே பார்க்க சொல்லிட்டாரு, அதனால இனிமேல் நான் தான் அதை நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம அங்கிருந்து அந்த கடைக்கு வர ரொம்ப தூரம், இந்த இடத்துல இருந்து அங்க அந்த கடைக்கு போக ரொம்ப பக்கம், அதனால தான் நான் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிறா. இப்போ ஹீரோவும் அப்போ இது மட்டும் தான் ரீசன் அப்படின்னு சொல்லி அவ கிட்டேயே வந்துட்டு இருக்க. உடனே ஹீரோயினும் கிஸ் பண்ணதான் வரான்னு சொல்லிட்டு கண்ண மூடி நின்றுட்டு இருக்க. அப்புறம் திடீர்னு சுயநலமுக்கு வந்து அவனை துரத்தி விட்டுட்டா. தைன் வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். என்ன பாஸ் துரத்தி அடிச்சிட்டாங்களா, நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கட்டா, நீங்க அந்த கதவை உடைச்சுட்ருங்க, அதனால அவங்க பெட் இங்கிருந்து நல்லா தெரியும், அவன் தூங்குறது கூட நீங்க நல்லா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க ஹீரோ கண்டுக்கவே இல்லை. இல்லைன்னா நீங்க அந்த கூரையை உடைச்சு விட்டுருங்களே அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். ஹீரோ அவன் கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டல. ஆனா சார் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அவளோட கதவை உடைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இல்ல இந்த வழியா ஓவரா காத்து வரும்,
அதனால அவளுக்கு குளிர் அடிக்கும், வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அவளோட பெட்டை உடைக்கிறான். வேணாம் இதை உடைச்சா அப்புறம் அவள் கீழே தானே படுப்பா, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கூரையாவது ஓட்ட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை வச்சுட்டு நின்றுட்டு இருக்க. வேணாம் மழை வந்துருச்சுன்னா அவன் நினைஞ்சு போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சவுண்ட் கேட்டதும் அவன் தெரியாதனமா அந்த குச்சியை இழுக்க கூரை பிஞ்சு விழுந்துடுச்சு. ஹீரோவும் ஒரு கபட்ல போய் ஒளிஞ்சிட்டான். வந்ததும் இவ என்னடா கூரையெல்லாம் உடஞ்சிருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் பார்க்க அந்த கபோர்டுக்கு வெளியே ஹீரோவோட துணியை பார்த்துட்டா. அப்போன்னு பார்த்து கரெக்டா வான் பையன் வந்துட்டான். இங்க பாரு நான் உனக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளோட கூரையெல்லாம் உடஞ்சு போயிருக்கிறத பார்த்துட்டு நீ இந்த மாதிரி இடத்துலயா வளர்ந்துட்டு இருக்க, நீ பேசாம ஏன் கூடயே வந்துரு அப்படிங்கவும் உள்ள இருந்து ஹீரோ பொறுக்க முடியாத கோவத்துல தட்டிடுறான். சவுண்ட் வேற வந்துடுச்சு. உடனே ஹீரோயின் அவளோட காலை பெஞ்சில் அடிச்சுட்டு அப்படியே அவன் கிட்ட சமாளிச்சிட்டு இருக்கா. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு தும்மல் வந்துடுச்சு. இந்த சத்தத்தை கேட்டதும் என்னங்க சத்தம் அப்படின்னு சொல்லி தைன் பக்கத்துல வரான். கபோர்டு இது ஓபன் பண்ணி தொலைஞ்சிருவான்னு சொல்லி இல்ல நான் ஒரு பூனைக்குட்டி வளர்க்குறேன், அந்த பூனைக்குட்டி வெளியாள்களை பார்த்தா இப்படி தான் போய் ஒளிஞ்சுக்கும், அது மட்டும் இல்லாமல் நீ பக்கத்தில் போனனா அது உன்னை கடிச்சு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, அப்போ நீ இதுக்கிட்ட பத்திரமா பார்த்து இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே வா உனக்காக ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு வந்து காட்டுறான். பார்த்தா அவளுக்காக அவள் வீட்டை சுற்றி அப்படியே பூந்தோட்டமாக வச்சிருக்கான். ஹீரோயின் அதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசிட்டு இப்போ உள்ள வந்து சரி வெளியே வாங்க பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு சவுண்டும் காணும். ஐயோ ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஓப்பன் பண்ணா டப்புன்னு ஹீரோ அவளை உள்ள பிடிச்சி இழுத்துட்டான். ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டா. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா பிசினஸ் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லி வாக்கு மூலமெல்லாம் எடுத்துட்டு பேசிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ லார்ட் ஷியானோட ஆளு அந்த பட்லர் ஆப்பிள கொண்டு வந்து நீட்டுறான். ஆப்பிள் தான் இவங்க கோட் வேர்ட் ஆச்சு. ஐயோ இப்போ என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பயத்தோடவே அந்த ஆப்பிளை தூக்கிட்டு லார்ட் ஷியான் கிட்ட வர ஹீரோயின். அவர் வந்ததும் அம்மா நீ எதுக்காக இப்ப தனியா போய் எங்க இருக்க அப்படின்னு கேக்குறான். அதுவா குட்டி ராஜா தான் என்ன இந்த பிசினஸ் வேற பாத்துக்க சொன்னாரே, அதனாலதான் நான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணுங்கிறதுக்காக இங்க வந்து இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்னால் ஹீரோக்கு எதிராக ஸ்பையாலாம் இருக்க முடியாது அப்படிங்கிறா. நான் எப்போ ஒன்று ஸ்பையாக இருக்க சொன்னேன் அப்படிங்கவும் அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த ஆப்பில் அனுப்பி வச்சிங்க அப்படிங்கிறா. அட இது நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக உனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால நீ வேற எந்த ஆம்பளை பையன் கூடயும் சேர்ந்து சுத்தக்கூடாது, மெயினாக வான் கூட சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்னிங் பண்ணுறான். ஹீரோயினும் அட நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்க, நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி மிரட்டுறான். இப்போ இங்கே நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவன் ரைஸ் கேக் பண்றங்கிற பேர்ல ஃபுல்லா கருக விட்டு புகையா போயிட்டு இருக்கு. இருக்கவங்க எல்லாம் மூக்கு பத்தி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவளுக்காக செஞ்சதை ஆசாசியா கொண்டு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்புறமா நம்ம ஹீரோ வான் பையன் கொடுத்த பூச்செடியெல்லாம் தூக்கிட்டு இவன் வெஜிடபிள்ஸா நட்ட வச்சிருக்கான். அந்த இடத்துக்கு வானும் வந்துட்டான். என்ன தைரியம் தான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் வந்து ரெண்டு பேரும் அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது ஹீரோ உடனே நீ ஏதோ கிச்சன் ஐட்டம் வாங்கணும்னு சொன்னால, சரிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வந்துட்டான். பின்னாடியே வானும் வந்துட்டான். இப்ப எந்த கடைக்கு போனாலும் ரெண்டு பேரும் மாத்தி இதுதான் எடுக்கணும்னு சொல்லி அவளை பிடிச்சி அன்பு தொலையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பாக்குற வரை பார்த்துட்டு கடுப்பாயிட்டா. இனிமேல் உங்க கூட கடைக்கு வந்தா எனக்கு கேளுங்கடான்னு சொல்லி கிளம்பிட்டா. இப்போ நைட்டே ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததும் ஹீரோயின் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, சரி குட் நைட் பாய், நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவ ரூம்குள்ள போயிட்டா. இங்க ரெண்டு பேரும் மாத்தி நீ போடா, நீ போனதான் நான் போவேன், நீ போனதான் நான் போவேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் நீ போ நான் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கூட்டிகிட்டே போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா திருத்தனமா திரும்ப உள்ள வரான். ஹீரோயின் கூட சேர்ந்து டீ குடிக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க டீ எல்லாமே முடிஞ்சு போச்சு, சரி நீங்க போறீங்களா, எனக்கு தூக்கம் வருது, குட் நைட்டுன்னு சொல்ல போறதா, வெளியே கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்கே, போய்தான் ஆகணுமா அப்படின்னு கேட்கவும் உடனே ஹீரோயின் ஐயோ என் ஃப்ரெண்டு வேற நினைச்சு போயிருப்பானே, நான் அவனுக்காக கூட கொண்டு போறேன், பாவம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவ ஒரு பிட்ட போட ஆரம்பிச்சிட்டா. உடனே ஹீரோவும் இதுக்காக நீ ஓவரா அவனுக்காக பேசிக்கிட்டே இருக்க, வெளியெல்லாம் ஒன்றும் மழை வரல சரியா அப்படின்னு சொல்லிட்டான். அதானே பார்த்தேன், சரி வெளியே மழையும் வரல, லேட்டும் ஆயிடுச்சுல, நீங்க கிளம்புங்க எனக்கு தூக்கம் வருது அப்படிங்க. ஆமாமால வெளியே மழையும் வரல, ஆனால் லேட் நைட் ஆயிடுச்சு, எனக்கும் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பெட் கிட்ட போறான். அட அது சிங்கிள் பெட்டுங்க, ரெண்டு பேரெல்லாம் படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா நம்ம தைனே பெட்டோட வந்துட்டான். இப்படியெல்லாம் எனக்கு நடக்கும்னு தெரியும், அதனால தான் நம்ம அரண்மனையிலேருந்து இந்த பெட்டை சுட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான். இரவும் என்னடா நேரங்கால புரியாம இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வரையா அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட பிஸ்னஸும் ஒன்றும் பெருசா போகல, ஏனோ தானான்னு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் நிறைய பெண்களை சேவ் பண்ணாங்க இல்லையா, அதில் உள்ள ரெண்டு பேர் இங்கே வந்து இவ கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினச்சி தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்ட்டாங்க. இப்போ ஹீரோயினும் இதை நினச்சி ரொம்பவே வருத்தமாக இருக்கா. என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எப்படிடா பிஸ்னஸை பெருசாக்குறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்பன்னு பார்த்து வானும் நம்ம ஹீரோவும் வராங்க. ரெண்டு பேர்கிட்டையும் தாயும் உண்மையை சொல்லிட்டா. நைட்டு நம்ம ஹீரோயின் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு இல்லை, நான் உனக்கு பண்ணுறேன், நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரிவா நம்ம வெளியே கொஞ்ச நேரம் வாக் போயிட்டு வரலாம், உனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல
ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே 2 பேரும் வெளியே வந்து அழகா நட்சத்திரத்தை பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் காட்டுறாங்க, இன்னுமே நம்ம ஹீரோயினோட பிஸ்னஸ் எந்திரிச்ச பாடு இல்லை, ரொம்பவே மட்டமாக தான் போய்கிட்டு இருக்கு. இங்க ஹீரோவும் நம்ம தான் இந்த ஊர்லயே பெரிய ஹேண்ட்ஸம் ஆச்சேன், அதனால நம்ம அவளோட பியூட்டி ப்ராடக்ட்டை வாங்கினா இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே வாங்குவாங்க, அதனால நம்மளே அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்க ஆல்ரெடி கூட்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம வான் பையன் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான். ஹீரோ இதெல்லாம் கடுப்பா பார்த்துட்டு இருக்க. உடனே ஹீரோயின் வந்து, அட இல்லைங்க, நீங்க கோவப்படாதீங்க, நீங்க இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்கல்ல, அதனால தான் நான் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், நீங்க எதுக்கும் கோவப்படாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அப்படி இப்படி பேசி அவளோட வேலையை பார்க்க போயிட்டா. ஹீரோவும் ஒரு மூலையில நிக்க முடியாம தான் கடுப்பா நின்னுக்கிட்டு இருக்கான். இங்க நைட்டு நம்ம வானை காட்டுறாங்க. நம்ம வான் பையனுக்கு ஹீரோயின் மேல லவ் வந்துடுச்சு போல. அவங்க அம்மாவோட ஹேர் பின்னை வச்சுட்டு, அம்மா நான் எனக்கு பிடிச்ச பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு தெரியுமா, நம்மளே தேடினா கூட கிடைக்காத பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கதோட இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஷாப்பை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு இங்கே ஒரு டேலண்ட் ஷோ நடக்க போகுது. அங்கே லார்ட் ஜியானு, வானு, நம்ம ஹீரோ, அப்புறம் மேடம்டா எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோயினும் ஆங்கரா வந்து நிற்கிறா. இன்னைக்கு நீங்கள் எப்போவுமே அழகை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, அதனால இன்னைக்கு ஒரு நாள் டேலண்ட்டை பாருங்க. டேலண்ட்டுக்கு அழகு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதனால இன்னைக்கு ஒரு நாள் அவங்களோட திறமைக்காக நம்ம பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டேலண்ட்டை அவங்க காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பக்கம் அது போய்கிட்டு இருக்க திடீர்னு தாயோ வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடுறா. வந்து பார்த்தா ஒரு பொண்ணுக்கு காலில் அடிபட்டுருச்சு. தாயோ இதை பார்த்துட்டு, ஐயோ மேடம்டா வேற லாஸ்டா டான்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த பொண்ணுக்கு வேற அடிபட்டுருச்சு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவள் புலம்பிக்கிட்டு இருக்க. வேற வழி இல்லாம ஹீரோயினே நானே இதுல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டா. அப்படி எல்லாரும் அவங்களோட திறமையை காமிச்சிட்டு கடைசியா டான்சிங் பர்ஃபார்மன்ஸ் தான். ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வரா. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் கூட நீ மட்டும்தான் டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழகா டான்ஸ் பண்ணிக்கிட்டே காலில் ஒரு பெயிண்டிங்கையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வானும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கான். ஆனா டான்ஸ் நல்லபடியா முடிய நம்ம ஹீரோயின் டப்புன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டா. இதை வேற யாரும் கவனிக்கல, வான் மட்டும் பார்த்துட்டா. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கடைசியா அவங்க பெயிண்ட் பண்ண பெயிண்டிங்கை காமிச்சிட்டு நல்லபடியா இந்த டேலண்ட் ஷோவும் முடிஞ்சிடுச்சு. அதையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்துகிட்டு இருக்க. அங்க வான் வந்து நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்ல இப்ப 2 பேரும் காட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க. வானும் அவன் கொண்டு வந்த ஸ்நாக்கை கொடுத்துட்டு, சென்யூ எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை பார்த்த முதல் நாள்ல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எப்பவுமே நான் உன்னை பாதுகாப்பேன், அது மட்டும் இல்லாம உன்னை யாரையுமே கஷ்டப்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஏதோ பேச வரா. அப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் நீ அவர் கூட ஹாப்பியா இல்லைன்னு, அவரு ஃபோர்ஸ் பண்றதால தான் நீ அவர் கூட இருந்துட்டு இருக்கன்னு நான் நினைச்சேன், அதனால தான் நீ என் கூட இருந்தா சந்தோஷமா இருப்ப, அது மட்டும் இல்லாம உனக்கு நான் என் வாழ்நாள் ஃபுல்லாவே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ அவன் கூட ரொம்பவே சந்தோஷமா இருந்த, அப்பதான் எனக்கு புரிஞ்சுது நான் இவ்வளோ நாள் கனவுல தான் இருந்திருக்கேன்னு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும், நீ ரொம்ப நல்ல பையன், நான் உன் கூட இருக்கும்போது நிஜமாவே ஹாப்பியாக தான் இருந்தேன், ஆனால் நான் உன்னை ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், கண்டிப்பாக உன் நல்ல மனசுக்கு என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சரி சரி ஓவரா சீன் போடாத அப்படின்னு சொல்லி அவளை தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா எப்பவுமே என்னோட லவ் உனக்காக மட்டும்தான் இருக்கும் சென்னியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நைட் கட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் இங்கே தான் இருக்க போறா. ஹீரோ அவனோட இடத்துக்கு போகணும் இல்லையா, அதனால போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லி அப்படியே ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தாயோவும் தைனும் என்னடா இங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோ எப்படியோ கிளம்பிட்டான். அப்போன்னு பார்த்து ஹீரோயின், என்னோட விண்டோ ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா பார்த்து சொல்றீங்களா அப்படின்னு கேட்கறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி உடனே போனவே திரும்ப வந்துட்டான். அவளும் வந்த உடனேயும் அந்த ஜன்னல்கெல்லாம் ஒன்றும் ஆகல. இவளை இதை பாருங்க, இது ரொம்ப ஸ்லோவா ஓப்பன் ஆகுது, ஃபாஸ்டா ஓப்பன் ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ ஹீரோ சொல்றான், உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ நாள் ஹீரோவோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம இருந்தது இல்லையா, அந்த உண்மையை இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான். நீ எனக்கு கேட்டேல்ல ராஜா எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி, நான் கூட சொன்னேன் ஒருத்தர் பாய்சன் வச்சு இறந்துட்டாங்கன்னு. ஷூங்கிறவர் தான் பாய்சன் வச்சு அவரை சாகடிச்சதா எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுவரை அவரோட சேர்ந்து 47 பேரும் இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட மாளிகை கூட எரிச்சிட்டாங்க. அங்கிருந்து தப்பிச்சு வந்த ஒரே பையன் ஷூவென், அந்த குட்டி பையனை தான் மினிஸ்டர் காப்பாத்தினாரு. ஆக்சுவலா மினிஸ்டரோட பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்களோட அப்பா தான் அது. அவர் தான் நம்ம ஹீரோவை சின்ன வயசா இருக்கும்போது காப்பாத்தி அவரை வளர்த்தி விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா எவனோ செஞ்ச சதியில அவங்களோட ஃபேமிலியும் போயிடுச்சு. அதனால தான் அவர் செஞ்ச உதவிக்காக இப்போ அவரோட பொண்ணை நம்ம ஹீரோ பாதுகாப்பா பார்த்துட்டு இருக்காரு. இதை ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் கண்டுபிடிச்சிட, நீங்க தானே அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா கண்டிப்பா என்னோட ஃபேமிலி இன்னசென்ட்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன், உண்மையான கொலைக்காரனை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், அதுக்காக தான் நான் இப்படி என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் உன்னோட ரியல் ஐடென்டிட்டியையும் உன்னோட உண்மையான வீட்டையும் நான் கொடுப்பேன், நீ அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு ஹீரோயினும், நீங்க எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீங்க அந்த கொலை
கொலைக்காரனை கண்டுபிடிக்கணும்னு உங்கள் ஐடென்டிட்டியை மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவனை நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போவும் நான் உங்கள் கூட இருப்பேன். ஸோ எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட கடை செம்மையாக டெவலப் ஆயிடுச்சு. அப்புறம் தைன்னு நம்ம ஹீரோயினோட திங்ஸ் தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து இப்போ ஹீரோவோட இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கா போல. ஹீரோ பார்த்துட்டு அது என்னோட ரூம்ல வை அப்படிங்கிறான். அப்போ நீங்க அந்த ரூம்ல இருக்க போறது இல்லையா அப்படின்னு சொல்லி தைன்னு கேட்க, எனக்கு தெரியும்டா, என்னோட ரூம்ல வை அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். ஹீரோயினும் அங்கதான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்து ஒரு கண் அடிச்சுட்டு அவனை அனுப்பி வைக்க, அந்த வழியா அந்த மினிஸ்டர் பொண்ணு வந்துட்டா. அவ ஹீரோயினை பார்த்ததும், ஆமா என்ன இந்த பக்கம் வந்திருக்க, அது மட்டும் இல்லாம டிவோர்ஸ் நோட்டீஸ்ல வேற சைன் பண்ணிட்டியாமே அப்படின்னு சொல்லி அவளோட வாயை போடுங்க. கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டான். அவன் வந்ததும் சரிவா போல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நீங்க எனக்காகவே செஞ்ச இந்த ஃபுட்டை என்னால ஃபுல்லா சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லவும், சரி சரி அடுத்த டைம் சாப்பிட்டுக்கலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறான். இதை கேட்டதும் அந்த மினிஸ்டர் பொண்ணுக்கு செம்மையா கடுப்பாயிடுச்சு. இப்ப 2 பேரும் கூரமான உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே கிஸ் பண்ண போகும்போது கரெக்டா புறா வந்துடுச்சு. சரின்னு சொல்லி அந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிக்கிறாங்க. நான் சேஃபா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா லெட்டர் அனுப்பியிருக்காரு. இப்போ தைனை காட்டுறாங்க. அவன் நேரா மினிஸ்டர் பொண்ணுக்கிட்ட வந்து, லார்ட் தான் கொடுத்தாரு, உங்களுக்காக ஒரு நல்ல இடத்த பார்த்து வச்சிருக்காராமா, அதனால நீங்க அங்க ஷிஃப்ட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே அந்த கான்ட்ராக்ட் லெட்டரையும் கொடுத்துட்டு போறான். இதை பார்த்ததோ அந்த மினிஸ்டர் பொண்ணோட அல்ல கையை, வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு இதை கிஃப்டா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஏத்தி விடவும் அவன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சென்யூயோ கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னை இங்கிருந்து விரட்டி விடுறான் அப்படின்னு சொல்லி, இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம வான காட்டுறாங்க. அவனும் வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு ஸ்வீட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது அவளை நினைச்சு அவளுக்காக பண்றது மட்டும் இல்லாம இது எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சேலும் பண்றான். இதை மேடம் டாவும் வாங்கி சாப்பிட்டு இறந்து போன அவங்க ஹஸ்பண்டை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளும் வேலண்டைன்ஸ் டேக்காக அழகா கார்ட்டூனெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கா. அதை ஒரு கிஃப்டா ரேப் பண்ணி நைட்டு நம்ம ஹீரோக்கு கொண்டு வந்து கொடுக்குறா. அவன் பார்த்ததும் அது பிடிச்சிருக்கோ இல்லையோ டப்புன்னு அவளை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். அவளுக்கு கோவம் வந்துருச்சு. நானாச்சும் ஞாபகம் வச்சு உங்களுக்காக கொடுத்தேன், ஆனா நீங்க ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோவப்படவும் உடனே அவன் பின்னாடில இருந்து ஹக் பண்ணி, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ என்ன கொடுத்தாலோ அது எனக்கு பொக்கிஷ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்காக இந்த வாட்டர் மெலன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஸ்கைலைட்டையும் பறக்க விட்டுட்டு அதுல அவங்களோட டிவோர்ஸ் நோட்டீஸையும் எரிச்சிட்டு, இனிமேல் நம்ம எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம், என்ன நடந்தாலும் சரி, நமக்கு எவ்வளவு வயசானாலும் சரி, நம்ம ஒன்னாதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ண போகும்போது ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லி சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த மினிஸ்டர் பொண்ணுதான் வேணே தனிக்குள்ள குதிச்சிருப்பா போல. அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவளோட ரூம்ல நம்ம ஹீரோயினும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு வந்து, சாரி சென்யூ, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஓவரா நடிக்காது, எனக்கு தெரியும் நீ போய் தானே சொல்லிக்கிட்டு இருக்க, இதுக்காக நீ இப்படி பண்ற அப்படின்னு கேட்க, கண்டுபிடிச்சிட்டியா, சரி சரி, நீ இந்த இடத்த விட்டு ஹீரோ விட்டு தள்ளி போயிடணும், அப்படி மட்டும் போகலன்னா அப்புறம் ஹீரோவோட உண்மையான ஐடென்டிட்டியை நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன், உனக்கு எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ இவகிட்ட சொல்லிட்டு இருந்ததை அவ கேட்டுட்டா போல. ஸோ இதை சொல்லி நம்ம ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ண, இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமாக வெளியே வரா. இதை ஹீரோ பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ உள்ள நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன் இப்படி இருக்கும் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினுக்கு தூக்கமும் வரல. ஹீரோ நல்லா தூங்கிட்டான். அவ செஞ்ச அந்த பப்பட்டையும் கையில் வச்சுட்டு தான் தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் பக்கத்தில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த கேர்ள் பப்பட்டை மட்டும் இவ தூக்கிட்டு வந்துட்டா. அவன் கூட இருந்த எல்லா மெமரிஸையும் நினைச்சு பார்த்துட்டு அழுதுட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ எழுந்து பாக்குறாரு. ஹீரோயினை காணோம். அதுல அவளோட பப்பட் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் நேரா அந்த மினிஸ்டர் பொண்ணுகிட்ட வரான். எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மாதிரி தான் அவ எங்க போயிருக்கான்னு சொல்லு, அது மட்டும் இல்லாம நீ நேற்று ஏதோ சொல்லியிருக்க அதையும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு தெரியாது, நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். ஓவரா நடிக்காத, அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்ததுன்னு தெரிஞ்சேன்னா அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்க நம்ம ஹீரோயின் அவளோட ஷாப்ல தான் இருக்கா. அவ இங்கதான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லி கெஸ்ட்ல நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவளோ கையம்த காலம்தன்னு 2 பசங்களை வச்சிருக்கா. ஹீரோ வந்ததும், எதுக்காக நீ இப்படி பண்ற, ஃபர்ஸ்ட் எதுக்காக நீ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, அதனால தான் நான் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிறா. போய் சொல்லாத, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு உங்க கூட இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு, அதனால தான் இங்க வந்தேன் அப்படிங்கிறா. நேத்து தானே நீ என்கிட்ட சொன்ன என்ன நடந்தாலும் என் கூடவே இருப்பேன்னு சொன்னேன், இப்ப என்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்க. ஆமாமா சொன்னேன், ஃபர்ஸ்ட் உங்களை லவ் பண்ணேன், ஆனா இப்ப எனக்கு அது ரொம்ப போர் அடிச்சிச்சு, அதனால தான் இப்ப நான் என்னோட புது பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன் பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க கிட்ட போய் உட்காந்துட்டா. ஹீரோவும் வேற என்ன பேசுறதுன்னு தெரியாம கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அடுத்த நாள் எழுந்ததும் நேரா ஹீரோயினை பார்க்க தான் வரான். இப்ப தைன் ஒரு டிராயிங்கை கையில வச்சுட்டு, நீங்க அங்க போக கூடாது, உங்களை தான் எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரின்னு
சொல்லி திரும்ப வந்துட்டான். திரும்பவும் நைட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க வந்துட்டான் ஹீரோ. கையில் அந்த டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு. நீ என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்க? என்ன அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே தானே நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாரும் வெளியே எவ்வளோ கேவலமாக பேசிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்கவும், அவங்க பேசுறதுக்கெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களொன்னும் நான் பேச சொல்லலையே, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோக்கு செம கடுப்பாயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இனிமேல் நீ எந்த பசங்க கூட இருக்கியோ அந்த பசங்களெல்லாம் நான் கொன்னுடுவேன். அப்படி நீ மற்ற பசங்க கூட இருக்க மாதிரி வரைகிறவனையும் சேர்த்து நான் கொன்னுடுவேன். இதை நீ மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவளை திட்டிட்டு இருக்கும்போது கரெக்டாக வான் அந்த இடத்துக்கு வந்துட்டான். உனக்கு அவளுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, எதுக்காக நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க? அவ இனிமேல் என் கூட தான் இருக்க போறா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அவன் மிரட்டிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் நீங்க இனிமேல் இந்த இடத்துக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பும் போது அவ கையில இருந்த ஒரு பெயிண்டிங் கீழே விழுந்துருச்சு. அதுல ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா இருக்க மாதிரி தான் வரைஞ்சிருக்காங்க. அது ஹீரோ எடுத்து பார்த்துட்டு இதுக்கு என்ன அர்த்தம்? நீ இன்னும் என் மேல பாசம் வச்சிருக்க, நீ இன்னும் என்ன லவ் பண்ற, பொய் சொல்லாத, நடிக்காத அப்படின்னு சொல்லி கேட்கறான். உங்களுக்கு இந்த டிராயிங் தானே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கிழிச்சு போட்டுட்டு இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல போயிட்டா. ஹீரோக்கு இங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த கிழிஞ்சு போன பெயிண்டிங்கை எல்லாம் எடுத்துட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டும் போயிட்டான். இங்க மேல ஹீரோயினும் வேணும்னு தான் நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ இப்படி கஷ்டப்படுறது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால அவளும் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அங்க ஹீரோவும் அழுதுகிட்டே அவ கிழிச்ச அந்த டிராயிங்கை எல்லாம் ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் கட்டுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து நான் மார்க்கெட் போகணும், கொஞ்சம் நீங்களும் கூட வரீங்களா அப்படின்னு கேட்குறா. நான் எல்லாம் வர முடியாது அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனேயும் இது மாதிரி இறந்து போனவங்களுக்காக நான் சாமி கும்பிடணும், ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும், எனக்கும் அதை பற்றி அவ்வளோ நாலேஜ் கிடையாது, என் கூட இருக்கவங்களுக்கும் அவ்வளோக்கா தெரியாது, அதனால தான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு ஒரு வீட்டை போட்டு ஹீரோவை கூப்பிட்டு வந்துட்டா. அந்த பக்கமாக தான் ஹீரோயினும் வானும் ஆப்போசிட் கடையில் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்ததும் தெரியாத மாதிரி அப்படியே திரும்பிட்டு நின்றுட்டு இருக்கா. இங்க தைனோ தாயாவும் சைகிலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காகவும் சீக்கிரமா அவனை இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போ அப்படின்னு தாயோ சொல்ல உடனே தைனோ யார் என் தலைவரை விட்டு முதல் போனவங்க, அவங்க தானே போனாங்க, ஒழுங்கு மாதிரியா நீங்க போங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது, இப்ப பாரு உன் தலைவர் அந்த சிங்காரி கூட இப்படி சுத்திட்டு இருக்காரு, இதெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்படி பார்த்தா ஹீரோயின் பாரு அந்த வான் பையன் கூட எப்படி சுத்திட்டு இருக்கான்னு, இது உனக்கு அசிக்கமா தெரியலையா அப்படின்னு கேட்கிறான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ ஏன் தப்பா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து வானு ஹீரோயின் தோல் மேலே கை போட்டு சரி வா நம்ம வேற கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட இதை பார்த்து ஹீரோக்கு செமையா கடுப்பாயிடுச்சு. சண்டை ஆயிடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ நைட் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ வழக்கம் போல ஹீரோவோட இடத்துக்கு வந்துட்டா. ஐயோ வழக்கம் போல வந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி உள்ள என்னதான் பண்றாருன்னு ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி மனசு கேட்காம உள்ள வரா. அங்க அந்த மினிஸ்டரோட பொண்ணு, அந்த பொண்ணு உன் கூட இல்லைனாலும் என்னை இவ்வளோ நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறல, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவன் குடிக்கிறதுல ஆல்கஹாலை கலந்து அவளுக்கு கொடுத்துட்டான். அவனும் அது தெரியாம குடிச்சு ரொம்ப போதையாயிட்டான். அப்படி அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா. அவ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு அழுதுட்டே வந்துட்டா. இங்க நம்ம ஹீரோவோ அவளை தள்ளி விட்டுட்டு உனக்கு என்னதான் வேணும், தேவையில்லாம இதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. நான் ஆல்ரெடி சென்யூவை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால வேற எந்த பொண்ணுக்கும் என் மனசுல இடம் கிடையாது, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்றான். எனக்கு உன்னை பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும், நீ ஒரு யூனிக்கே கிடையாது அப்படின்னு சொல்லவும் நான் யூனிக் கிடையாதுன்னு மட்டும் தானே உனக்கு தெரியும், என்னோட ஃபேமிலி நேம் பாய் கிடையாது சூ, அது மட்டும் இல்லாம உங்க அப்பா என்ன காப்பாத்துனதுக்காக மட்டும்தான் நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நாள், அதனால தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றான். அப்பவும் கேட்காம பக்கத்துலேயே வேற வழி இல்லாம அங்க கிடந்த ஒரு உடஞ்சு போன பிளேட்டை எடுத்து அவன் கையிலேயே வச்சு ரத்தம் வர வைக்கிறான். இதையெல்லாம் அவ பார்த்துட்டு அப்போ நீ என்ன பண்ணாலும் என்னை ஏத்துக்க மாட்டல, பரவாயில்ல எனக்கு வேற யாராச்சும் கிடைப்பாங்க, என்னை லவ் பண்றவன் வேற யாராச்சும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு போயிட்டா. இங்க நம்ம ஹீரோயினும் மழையில அப்படி அழுதுகிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. அங்க வானு கூடையோட வந்து இங்க பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் உன்னை ஏமாத்தினா பரவாயில்ல, நீ அவனை விட்டுரு, நான் உனக்காக இருக்கேன், நீ என்ன யூஸ் பண்ணிக்கோ, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் தான் முக்கியம், அதனால தான் சொல்ற தயவு செஞ்சு நீ என்ன யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். ஆனா ஹீரோயின் அதுக்கெல்லாம் எதுவுமே பதில் பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ அடுத்த நாள் எழுந்ததும் கையில கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்காக அந்த ஷாப்க்கு வரான். அங்க ஹீரோயின் இல்ல. உடனே வான் கிட்ட வந்து கேட்குறான். அவனும் அதெல்லாம் சொல்ல முடியாது, இனிமேல் நீ அவன்கிட்டயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு. மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவளுக்கு தான் உன் கூட இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டால, இதுக்காக நீ ஃபோர்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் திட்டி அனுப்பி வச்சுட்டான். இப்போ நைட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க தான் வந்திருக்கான். அவளை ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பான் போல. அங்க வந்து இனிமேல் நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கும் முக்கியம், உனக்காக ஒருத்தர் வெயிட் பண்றாரு, இப்போ நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆக்சுவலா வானுக்கு நம்ம ஹீரோ உண்மையான அன்பு வச்சிருக்கிறதா அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினும் ஹீரோவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதனால தான் அவனும் மனசிறங்கிட்டான். இப்போ ஹீரோயினும் அப்படியே வந்துகிட்டே இருக்கா. அப்படி வர வழியில ஒரே லைட் செட்டிங்காக இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க ஷேடோலையே ஹீரோ அவளை புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். ஒரு ஊரில் ஒரு
தனிமையான, அது மட்டும் இல்லாமல் அன்புனா என்னன்னே தெரியாத ஒரு பூனை இருந்துட்டு இருந்தது. அந்த பூனையை பார்த்து ஊரில் உள்ள எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு பொண்ணு அவனுக்காக வந்தா. அந்த பொண்ணோட சேர்ந்த அப்புறமா அந்த பூனைக்குட்டி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சது, அன்புனா என்னன்னு தெரிஞ்சது. ஆனால் ஒரு நாள் அந்த பூனைக்குட்டியை விட்டுட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பூனைக்குட்டி காடு, மலை, ஏரி அப்படின்னு சொல்லி கடலெல்லாம் தாண்டி அவளை தேடி கடைசியாக ஒரு நாள் கண்டுபிடிச்சது. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுச்சு, இனிமேல் என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ ஹீரோவும் நேராக ஹீரோயின் கிட்ட வந்து நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க ஹீரோயினும் மனசு மாதிரி ஹக் பண்ணிக்கிறா. அப்போ ஹீரோ, நீ இனிமேல் அந்த மாதிரி பசங்க கூட சேர்ந்துருக்காது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் இவளுக்கு ஞாபகம் வருது. ஆமா, அந்த ரூம்ல அந்த மினிஸ்டர் பொண்ணு கூட என்ன பண்ணிட்டு இருந்தீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கே தெரியல நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாது, அவள் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டா, அது மட்டும் இல்லாமல் என் கையில் காய்த்து பாரு அப்படிங்கவும் டோட்டலாக ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டா. உங்கள் கையில் ரொம்ப அடிபட்டுச்சா, வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ மேலே கேரிங் ஆயிட்டா. அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாவே இப்போ ஹீரோவோட இடத்துக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ கல்யாணம் பண்ணி வரும்போது பாட்டோட ரெண்டு பேர்த்தையும் வெல்கம் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ வானு, தாயோ, அப்புறம் கொஞ்சம் பேரும் சேர்ந்து வெல்கம் ஹோம்னு சொல்லி ஹாப்பியாக பாட்டு பாடுறாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா உள்ள போகிறத பார்த்துட்டு தாயோ ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டா. உடனே தாயனும், போங்கடா நீங்களா போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் நீ என்ன பண்ண சொல்லு, நான் அவனை செஞ்சிடுறேன் அப்படிங்கவும், இல்லை இவ்வளோ நாள் கழிச்சு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதை நினச்சி எனக்கு அழுகையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு தைனோட ட்ரெஸ்ஸையே பிடிச்சி மூக்கு சுந்திட்டு இருக்கா. அவனும் வேற வழி இல்லாமல் சரி நீ வருத்தமாக இருக்கல, அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சகிச்சுட்டு இருக்கான். இங்கே ஹீரோவும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவங்க கல்யாணம் பண்ணி எந்த ஒரு சம்பிரதாயமே கரெக்டாக பண்ணிக்கல இல்லையா, அதனால திரும்பவும் நூடுல்ஸ் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு சில சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு பீரியட்ஸ். அதனால ஹீரோவே அவளுக்கு சூப்பெல்லாம் வச்சு ஊட்டி விட்டுட்டு அப்புறமா தைன் கிட்ட ஃபுட்டை ரெடி பண்ணி கொண்டு வான்னு சொல்லவும் அவன் கோல்டு ஃபுட்டாக கொண்டு வந்துடுறான். கோல்டு ஃபுட்டை இந்த டைமில் சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போ பனிஷ்மெண்ட் வாங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுடுறான். தைனும் இப்போ கரெக்டாக வெளியே வரும்போது தாயும் வந்துட்டு இருக்கா. அவகிட்ட, இங்கே பாரு, உனக்கு அந்த இடம் வர பிடிக்கலன்னா வராத, என்ன சத்தம் வந்தாலும் எட்டி பார்க்கக்கூடாது சரியா அப்படிங்கவும், ஓஹோ நீ இப்போ பனிஷ்மெண்ட் வாங்க போறியா, நானும் பனிஷ்மெண்ட்டை பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டா. அவனை ஒரு சேரில் பிடிச்சி கட்டி போட்டு ரெடியா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஏதோ பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு ஏதோ பெரிய பனிஷ்மெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தா அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவன் காலை பிடிச்சி கிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவன் தாங்க முடியாமல் கத்திட்டு இருக்கான். இங்கே வானும் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி அவன் கடைசியாக செஞ்ச ஃபுட்டையும் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு நான் ஒரு வேர்ல்டு ட்ரிப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். இப்போ நைட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு கெட்ட கனவு. ஹீரோயினை யாரோ கடத்திட்டு போகிற மாதிரியோ, அங்கே நிறையா குழந்தைகளாக ஏதோ மார்ஷல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் வருது. அந்த கெட்ட கனவை கண்டதோ இப்போ எழுந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு அவன் ஃபீல் பண்ணவும் ஹீரோயினும் சரி நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தாயோ, தைன், ஹீரோயின் சொல்லி 4 பேரும் கோயிலுக்கு புறப்பட்டாங்க. வண்டியில் அவங்க ஜாலியாக உள்ளே இருக்க தாயோ எட்டி பார்க்கும்போது உள்ள என்ன நடந்தாலும் எட்டி பார்க்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போகிறான். இப்போ எல்லாரும் அந்த கோயிலுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ஹீரோக்கு மனசே சரியில்லை, ஏன்னா அவன் கனவுல வந்த இடம் இதே தான். இப்போ நேராக ஹீரோயினும் உள்ள வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் சேர்ந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அவளுக்கு வர கஷ்டத்தை எனக்கு கொடுணும், அவனுக்கு வர கஷ்டத்தை எனக்கு கொடுணும், ரெண்டு பேரும் அடுத்தவங்களுக்காக தான் வேண்டிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ சத்தம் கேட்கவும் ஹீரோயினை இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பார்க்குறான். அப்புறம் ஹீரோயினும் பின்னாடியே வந்துட்டா. அப்போ ஹீரோயினும் யாரோ அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டாங்க. இங்கே ஹீரோவையும் யாரோ மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, நான் உனக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ என்ன சார் லவ் மூடில் போயிட்டு இருக்கீங்களா, வந்த வேலையை மறந்துட்டு இப்படி தடமாறி போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ ஹீரோவும் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறதோடவே இந்த ட்ராமா முடியுது. என்னடா இப்படி முடிச்சிட்டிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. இந்த ட்ராமாவோட செகண்ட் சீசன் வந்ததும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக சின்னதாக இருக்கும்போதே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது, ஒரு வேளை இது ஃபர்ஸ்ட் சீசனாக இருக்குமோன்னு. இருந்தாலும் ட்ராமா நல்லா இருந்துச்சு இல்லையா, அதனால தான் நான் அப்லோட் பண்ணேன்.